3 தடவை 3 நாள் கேட்குறாங்க. முதல்ல போய் நின்றுட்டு கேட்குறாங்க, ஆண்டவர் நாங்கள் போகிறோம், எங்களில் யார் போகணும்? போ, யூதா போ சொல்லுப்பா. வெரி குட். செகண்ட் டே வந்து நிற்கிறாங்க, என்ன திடப்படுத்தி கொண்டு வந்து நிற்க, எப்படினாலும் போய் தான் ஆகணும். போகலாமா? சொல்லுங்கள் சார். ஓ போட்டுமா சொல்லுங்கள். ஆஹா போங்க போங்க. முடிஞ்சது 18,000 பேர். 3ஆவது நாள் செஞ்சதை முதல் நாளே சொல்லியிருந்தாங்க. ஹலோ கொஞ்சம் தயவுசெய்து இதெல்லாம் நீங்கள் கற்றுக்குறீங்க. ஆமேன், நான்லாம் கற்றுக்கிட்டேன். அல்லேலூயா. இதில் தாவீது ஸ்பெஷலிஸ்ட்டு பாருங்கள். சிக்கலாக எரிஞ்சு போச்சு, சிக்கலாக எரிஞ்சு போச்சு. மனைவி பிள்ளையெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான். கூட இருக்கிறவன் கல்லடிக்க பார்க்குறான். அந்த நேரத்துலையும் அவன் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுகுறான். அப்பமும் போய் கேட்கான், அந்த தண்டை பின் தொடரலாமா? தொடரக்கூட. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? இதில் கேட்குறதுக்கு என்ன இருக்குது? இதில் ஏபோத்தை மாட்டிட்டு வேற கேட்கணுமா? அவனை கூப்பிட்டு கேட்க. நம்மளாக இருந்தால் என்ன செய்? மனைவி பிள்ளையெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கூட இருக்கவன் கல்லால் கொஞ்சம் விட்டான கொன்றுவானுங்க என்னைய. இதில் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்குது? நம்ம ரேஷ்னலாக திங்க் பண்ணுவோம் மாட்டோம். அறிவு இருக்கா இல்லையான்னா முதல்ல கேட்போம். இதில் வேறு ஜெபம் பண்ண வேண்டியது என்ன இருக்குது? ஓ This program is possible by the support and prayers of partners and well-wishers of Daniel Prayer Team. அருமையாண்ட ஒரு இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால ராத்திரி வேளையில் உங்கள் ஒவ்வொருத்தரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்று அவ்வளோ நல்லவர் ஆண்டவர். நான் வந்து உட்கார்ந்துருக்கும்போது சில காரியங்கள் மைண்டில் வந்தது. ஒரு பெரிய பாஸ்டர் அதை சொன்னாங்க. இப்போ ஒரு பெரிய கிறிஸ்தவ கூட்டம் ராத்திரி வேளைகளில் இது மாதிரி குரூஷியல் டைமில் கூட தே ஆப்டட் டு ஸ்லீப். அவங்க உறங்கி கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் பேராக நம்ம வந்திருந்தாலும் ஜெபிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய வார்த்தை போகிறதுக்கு முன்பாக இந்த ஒரு காரியம். முதலாவது எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவது அருமையான தானியல் ஜெபக்குழு, கூடவே திண்டுக்கல் போதகர்கள் ஐக்கியம் இணைந்து நடத்துகிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அருமையான போதகர்களுக்காகவும், ஐயா உட்கார்ந்துருக்கிறாங்க இஸ்ரவேல் ஐயா, அவங்களுக்காகவும், மற்ற தானியல் ஜெபக்குழு அருமையான சகோதரர்களுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க நிற்கும் பொழுதெல்லாம் ஒரு காரியம் உண்டு. ஏதோ ஒரு வார்த்தை யாரோ ஒரு இடத்துல நிச்சயமாக பேசும். ஆமேன். பாரத்தோடு வந்து நிற்கும் பொழுது, ஜெபத்தோடு வந்து நிற்கும்போது அவருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாக திரும்புகிறதே இல்லை, நிச்சயமாக இல்லை. 2 சாமுவேலின் புஸ்தகம் 21 14 வசனம். ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இதே 2 சாமுவேலின் புஸ்தகம் 24 அதிகாரம் கடைசி வசனம். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். போதும். இந்த 2 வார்த்தைகளும் ஒரே வார்த்தை மாதிரி தான் இருக்கும். 2 வசனமே ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ஒன்று ராஜா, போதும் ஒரு நிமிஷம். ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இதில் போட்டிருக்கிறது, தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். ஆமென். நம்ம தேசத்துக்காக முக்கியமாக எலெக்ஷனுக்காக நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம். முக்கியமாக அது இப்போ உள்ள என்ன சொல்கிறது, நமக்கு அவசரமான தேவை ஜெபம் வந்து இதுதான். பாஸ்டர் அவங்க பால்ராஜ் பாஸ்டர் நிறைய காரியங்களுக்காக முக்கியமாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஜெபத்தில் நடத்திட்டு இருந்தாங்க. தேசத்துக்காக தான் ஜெபிக்க வந்திருக்கிறோம், முக்கியமாக எலெக்ஷனுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம்.
கர்த்தர் நல்லவர். இந்த 2 பகுதியிலையும் முக்கியமான ஒரு காரியம் உண்டு. தாவீதின் காலத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம எல்லாருமே வேதம் தெரிஞ்சவங்க, வேதம் ஒரு வசனம் தெரிஞ்சவங்க தான். தாவீதின் காலத்தில் இடைவிடாத ஒரு பஞ்சம், 3 வருட கால பஞ்சம், 3 வருட கால ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். அல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு பெரிய ஒரு பழக்கம் உண்டு. என்னதான் சூழ்நிலை வித்தியாசமாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணி கேட்குறது, ஆலோசனை கேட்குறது. நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லை, அது 1 சாமுவேல் 2 சாமுவேல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் போய் ஆண்டவரிடத்தில் அவன் கேட்குறான். 3 வருஷம், முதல் வருஷம் பஞ்சம், சரி அடுத்த வருஷம் வந்துடும். 2வது வருஷம் பார்த்தா 2வது வருஷம் பஞ்சம். தாவீது போய் கேட்குறான். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். அப்போ என்ன கேட்குறான்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், சவுலின் நாட்களில் என்ன நடந்தது, அந்த காரியத்துக்காக என்ன செய்யணும். அப்போது 3ஆம் வசனத்தை சொல்லி, ஆகையால் தாவீது கிபியோனியரை பார்த்து, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன, நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன, நான் செய்ய வேண்டிய. ஆண்டவர் எந்த காரியத்தையுமே ஒரு காரணம் இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் கர்த்தர் செய்கிறதல்ல. ஆண்டவர் கிளியராக சொல்கிறாரு, ஏன்னா இந்த கிபியோனியர் நிமித்தமாக ஒரு காரியம், இந்த 3 வருட பஞ்சம் உண்டாயிருக்குது. அப்போது தாவீது கேட்குறான், நான் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன, நான் செய்ய வேண்டிய சில காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்தணும். அப்படி தானே? இப்போது நம்ம ஜெபம் பண்ணுறோம், நல்லது, சமாதானமாக என்ன எந்த கலகமும் இல்லாமல் ஜீவனம் பண்ணணும்னு சொல்லி என்ன பவுல் சொல்லி கொடுக்குறார். தேச தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அரசாங்கத்துக்காக ஜெபிக்கணும், நல்லது. ஆனால் சில காரியங்கள்லாம் சில காரியங்கள் நம்ம நம்மளே ஆராய்ந்து பார்க்குறது அவசியம். 3 வருஷம் பஞ்சம், என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஆண்டவர் சமூகத்தில் விசாரிக்கிறான். ஆண்டவர் இதான் காரணம்னு சொல்கிறாரு. அப்போ இந்த கிபியோனியரை கூட்டு விசாரிக்கிறான், நான் என்ன பிராயச்சித்தம் செய்ய வேண்டும், இதை காரியத்தை இது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, என்ன செய்யலாம், நான் என்ன செய்தால் என்ன இந்த காரியம் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார், இந்த என்ன காரியம் செய்தால் இது பஞ்சம் நீக்கும். இதெல்லாம் அந்த 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 பிராயச்சித்தத்தை செய்து முடித்த பிறகு தான் அந்த வசனம் என்ன சொல்லுது, ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம் அவர்கள் செய்தார்கள், அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டறினார். சில காரியங்கள் ஆண்டவர் எல்லா காரியத்துலையுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் செய்வார். அப்படி தானே? ஹீஸ் பவுண்ட் டு தட். அப்படி தானே இயேசுவே சொல்லுங்கள், அப்படி தானே? அதற்கு வசனத்தை நம்ம மாற்றவே முடியாது. அதற்கு பின்பு பிராயச்சித்தத்தை செய்து முடி, அதுக்கு பின்பு உடன்படிக்கை தான். ஆண்டவர் ஒரு மனுஷனோட செய்த உடன்படிக்கை இருந்தாலும், தேவன் மனுஷனோட நம்மோட செய்த உடன்படிக்கை இருந்தாலும் கர்த்தர் அதை கட்டுப்பட்டிருக்கிறார். அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். 1. 2வது பார்க்கும்போது 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, தாவீதே செய்த ஒரு காரியம் உங்களுக்கு தெரியும். ஜனங்களை எண்ணக்கூடாது, அவன் எண்ணும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு அடி விழுது. தாவீது கேட்குறாரு. அப்போ தான் கேட்கும்போது தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளை செலுத்தினான். 1 பிராயச்சித்தம் செய்யப்பட்டது, 2வது பலி செலுத்தப்பட்டது. அப்பொழுது கர்த்தர் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். ஆமென். நம்ம தேசத்துக்காக செய்கிறோம், நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், நல்லது. சில காரியங்கள் சபையில் சரிப்பட வேண்டியது அவசியம், சரி செய்யப்பட வேண்டியது, பிராயச்சித்தம் செய்யப்பட வேண்டியது, பலி செலுத்தப்பட வேண்டியது, சில காரியங்கள் சரி பண்ணப்பட வேண்டியது. இயேசுவே, சில நேரங்களில் என்ன ஆகும் தெரியுமா, நம்மெல்லாம் மிஷின் மாதிரி ஆயிடுறோம். என்ன மாதிரி ஆயிடுறோம்? மிஷின் மாதிரி. நல்லது, ஜெபம் பண்ணணும், நல்லது, எல்லாம் சரிதான். நம்முடைய ஆக்டிவிட்டீஸே எப்படி ஆயிடுது, ஈவன் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸே, ஆவிக்குரிய நம்முடைய கிரியைகள், நம்முடைய காரியங்கள் நம்ம செய்கிறோம், இதுவே நம்ம என்ன ஆயிடுது சொல்லுங்கள், நம்மளை என்னவா மாற்றிடுது? மிஷின் மாதிரி மாற்றிடுது. ஏற்கனவே ஊருக்கு நம்ம வாரம் பூரா வேலை செய்கிறோம், மாதம் பூரா மிஷினாக தான் வேலை செய்கிறோம். உள்ளே வந்தாலும் சில நேரங்களில் நம்முடைய மெக்கானிக்கலாக மாறிடுது. என்னவா மாறிடுது? ஜபங்கள் கூட என்னவா ஆகிறது? இயேசுவே கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் ரொம்ப யதார்த்தமாக யோசிப்பேன், யதார்த்தமாக பேசுவேன், கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஹலோ, இந்த யோசபாத் ஆகாப் காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாராம், மிகாயா. என்னங்க பேர்? அவன் 401வது ஆளாம். 400 பேர் ஒன்றா சொல்லுவான் தீர்க்க தரிசனம், இவன் மட்டும் வித்தியாசமாக பேசுவான். ஆகாபுக்கு ஆகவே ஆகாது, ஆகாபுக்கு ஆகாத ஒரு ஆள்.
400 பேர் ஒன்றா தீர்க்க தரிசனம் சொல்லும்போது யோசபாத்துக்கு எங்கேயோ உதைக்குது. சொல்கிறான், இவர்களை தவிர கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதுக்கு இவர்களை தவிர கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாரும் இல்லையா? ஒருத்தன் இருக்கான், அவன் எப்பொழுதுமே உல்டாவாக தான் சொல்லுவான். ஒருத்தன் இருக்கான், அவன் எப்பொழுதுமே விரோதமாக தான் சொல்லுவான். உண்மையாக சொல்கிறேன், உண்மையான கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த டைரக்ஷனில் வந்து அவன் இந்த டைரக்ஷன்லாம் போவானா? அவன் எப்போவும் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் போவான். சரி, மிகாயான்னு ஒருத்தன் அவனை கூப்பிட்டு வந்தாங்களா? கதை தெரியும் நம்மளுக்கு. கூப்பிட்டு வந்தாங்களா? போய் ஒரு ஆள் கூப்பிட்டு வரான் மிகாயான்னு. அவன் சொல்கிறான், அவன் அப்படி தான் சொல்கிறான், கர்த்தர் எனக்கு சொன்னதையே சொல்லுவேன். நான் என்ன கேட்குறேன், நம்ம ரொம்ப யதார்த்தமாக ப்ராக்டிக்கலாக என்ன இப்படி யோசிக்கிறது, அப்படி யோசிக்கிறது நல்லது. சரி, இப்போது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டுறணும் அப்படின்னு சொன்னால், கேட்கணும்னு சொன்னால் அப்படி தான் கேட்டிருக்கிறாரு. கேட்கணும்னு சொன்னால் சில காரியங்கள் நம்மையே என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்குறது அவசியமா. சில காரியங்கள் உங்களோட நான் பேசுகிறேன், ஓப்பனாக பேசலாமா? நீ சரின்னு சொன்னால் தான் பேசலாம். ரைட், ஓகே, குட். சில பிராயச்சித்தங்கள்லாம் செய்யணும், சில காரியங்கள் நம்ம செய்து தான் ஆகணும். மார்ட்டின் லூத்தர்னு ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தாரா? மார்ட்டின் லூத்தர் இருந்தாரா? சரி, ரைட். மார்ட்டின் லூத்தர்னு ஒரு தேவன் 1517 அக்டோபர் 31 ஜெர்மனியில் உள்ள விட்டன்பெர்க் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் சகல பரிசுத்தவான்களின் ஆலயம். அதில் என்ன பண்ணுறாரு, 95 பாயிண்ட் ஆணி அடிக்கிறார். ரோமன் கேத்தலிக்களுக்கு விரோதமாக என்ன பண்ணுறாரு, தீசிஸ் 95 குறிப்புகள் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன காரியங்கள் எல்லாம் சீர்திருத்தம். அதுதான் சொல்கிறாங்க ப்ரொட்டஸ்டன்ஸ் ரிஃபர்மேஷன், சீர்திருத்தம் அப்போ தான் ஆரம்பிக்குது. ரைட், ஓகே. நமக்கு பாஸ்டர் சொன்னாங்க எழுப்புதலை பற்றி நிறைய பேசுவாங்க, நிறைய இதை பண்ணால். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு துளிலையும் துளி தான் தெரியும், ஒன்றுமே தெரியாதுன்றது தான் உண்மை. ஏதோ படிக்கிறோம், ஆண்டவர் மனசில் ஒரு பாரத்தை வைக்கிறாரு, போய் சொல்லி கொடுக்குறோம், அதுதான் உண்மை, ஃபேக்ட் அதுதான். சரி, எழுப்புதலுக்கும் நிறைய கண்டிஷன்லாம் இருக்குது. சும்மாலாம் ஒன்றும் ஆண்டவர் என்ன பண்ணிட மாட்டார், சொல்லுங்களேன். ஆமாம், எழுப்புதெல்லாம் நம்ம போட்டு அடின்னு அடித்து ஆராதனை பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி இதெல்லாம் ஒரு தேவனுடைய மனுஷர் சொல்லுவார், we cannot impress God. we cannot என்ன மனுஷனை என்ன ஃப்ரெண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ணலாம், மற்ற ஆட்கள் இந்த உலகத்து மனுஷன்லாம் அதெல்லாம் சும்மா இம்ப்ரெஸ் பண்ண. அவர் சொல்கிறார், நீ இருதயத்தை கிளி, நான் வானத்தை கிழிக்கிறேன். தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி அக்கினி எரியுமா போலவும், அக்கினி அந்த வசனம் 64 ஏசாயா 64:1 இருக்குது. சரியா? அவர் என்ன சொல்கிறார், நீ உன் இருதயத்தை கிழிச்சு ஜெபி, நான் வானத்தை கிழிச்சு இறங்குற. கண்டிஷன்லாம் இருக்குது எழுப்புதலுக்கெலாம். சும்மா ஒன்று அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, விலைக்கிரயம் இல்லாமல் எழுப்புதல், அதாவது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அது மாதிரி விலைக்கிரயம் இல்லாமல் நம்மெல்லாம் எழுப்புதலை பார்க்காத சந்ததி, கண்ணால் ஈவன் கேட்காத சந்ததி. எழுப்புதல்னால் என்னென்ன நிறைய பேருக்கு இந்த வார்த்தை மட்டும் நிறையா அது பரவிட்டுருக்கு. எழுப்புதல்ன்ற வார்த்தை கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், பார்க்குறோம். சரி, அப்பொழுது அதற்கு பின்பு தேவன் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருள். அப்போ எதற்கு பின்பு, அதற்கு பின்புனா எதற்கு பின்பு 24-25 சொல்லு. அப்பொழுது தேவன் தேசத்துக்காக செய்த வேண்டுதலை, அப்பொழுதுனா அப்போ எப்பொழுது? சில காரியங்கள் சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்யும் போது தான் தேவன் என்ன செய்வார், கர்த்தர் என்ன செய்வார் தேசத்துக்காக. கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒன்று சொல்லட்டுமா, ஒவ்வொரு தேர்தலையும் தப்பிக்கிறீங்க பாருங்கள். ஒவ்வொரு தேர்தலையும் எஸ்கேப்பு தான். ஹலோ பாஸ்டர் சொன்னாங்க 16 தேர்தலில் இப்படி வந்துச்சு அப்படி, எங்கப்பா 17வது தேர்தல். எது காரணம் என்ன தெரியுமா? ஒரு சின்ன கூட்டம் ஆண்டவர் சமூகத்தில் மந்தாடி கிடக்குது, அப்படியே தயங்கியாச்சு. அந்த ஒன்றுமே இல்லை. நாபால்னு ஒருத்தன் இருந்தான், அவன் பயங்கர துராகிருதானா, அவன் அப்படி தான் பைபிள் போட்டிருக்கு. அவன் பயங்கரம். யார் பேருங்க? ஆமாம், பைத்தியம். அவன் ஒய்ஃபே சொல்கிறா, அவன் பேர் எப்படியோ எங்கப்பா, அவன் பேர் எப்படியோ அப்படி தான் அவனுக்கு என்ன இருக்குது, அவன் மென்டல். அவன் சொல்கிறா. சரி, நாபால் அவன் மட்டும் அன்னைக்கு தாவீது உள்ளே நுழைஞ்சிருந்தானா, அவனே சொல்கிறான், அவனுக்கு சுவரில் நீர் விடுற ஒரு நாய் கூட நான் மிச்சமாக வைக்க மாட்டேன், கொளுத்திடுவான் அவ்வளோத்தையும். சரியா?
அந்த அம்மா வந்துச்சு. யாரோ பேர் அபிகாயில் வந்துச்சா. தாவீது முன்னால் முகங்குப்புற விழுந்து மன்றாடுறா, அவனை விட்டு, அவனுக்கு பைத்தியம் நான் சொல்கிறாங்களே அந்த அம்மா. அவன் சொல்கிறான், கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறான், உன்னை என்கிட்ட அனுப்புன தேவனுக்கு ஸ்தோத்திரம், உன் முகத்தை பார்த்து உன்னுடைய படிங்கள அந்த வசனத்தை படிங்களா. 1 ராஜாக்கு 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் 35. அவள் தனக்கு கொண்டு வந்ததை வாசிங்க. சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ, உன் சொல்லை கேட்டு முகத்தை பார்த்து. நம்ம சொல்லுவோம் தெரியுமா, உன் முகத்துக்காக விடுறேன் சொல்லுவோமா இல்லையா? உன் முகத்துக்காக விடுறேன், இதுதான் சொன்னான் அவன். உன் சொல்ல கேட்டு உன் முகத்தை பார்த்து உனக்காக அவனை விட்டுட்டு போகிறேன். ஆண்டவர் உங்களை மாதிரி சில பேருடைய முகத்தை பார்த்து தான் நிறைய பேரை காப்பாற்றி வச்சுருக்காரு. ராத்திரி தூக்கத்தையெல்லாம் விட்டுட்டு இங்கே இங்கே வந்திருக்கிறீங்க. இந்த சின்ன கூட்டத்துக்காக தான் ஆண்டவர் இந்த முகத்தையெல்லாம் பார்த்து, பாவமாக இருக்குது இதெல்லாம் பார்த்து ஆண்டவர். இது மாதிரி ஒரு கூட்டம் இருக்குங்க, உண்மையாக சொல்கிறேன், உண்மையாக ஜெபிக்கிற கூட்டம். ஒரு சின்ன கண்ணீர் அழுது 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 அந்த முகங்களை பார்த்து அந்த ஜெபத்தை கேட்டு தான் ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறார். வரிசையாக எஸ்கேப் ஆகிட்டே வர்றாங்க, நிறைய பேர் எஸ்கேப். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போயிடுறீங்க, நிறைய பேருக்கு லாபம். அண்ணா சத்தமே இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, நிறைய பேருக்கு. ஆமாம், சரி பரவாயில்ல. அட்லீஸ்ட் அந்த ஒரு 5 வருஷத்தில் நம்ம என்ன, நம்ம சுவிசேஷன் சொல்கிறதுக்கோ கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்ட், ஒரு ஃப்ரீயாக ஏதாவது செய்கிறதுக்கோ. ஏன்னா உண்மையாக செய்கிறவங்க எங்கே வேணாலும் செய்வாங்க. உண்மையாக ஊழியம் செய்கிறவங்க சமயம் வாய்த்தாலும் வாய்க்கலைனாலும் இன்றைக்கி கொஞ்சம் சில காரியங்களாக நான் பேசுவேன், சரியா? சில காரியங்கள் சரித்திரத்துலேருந்து, அதாவது சபை சரித்திரத்துலேருந்து, வரலாறுலேருந்து, வேதத்துலேருந்து மாத்திரம் இல்லை, நான் கொஞ்சம் சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரி? பிராயச்சித்தம் செய்த பிறகு அல்லது பலி செலுத்தின பிறகு தான் கர்த்தர் தேவன் என்ன செய்கிறாரு? தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். சரி, நான் சொன்னேன்ல, சீர்திருத்தத்தை முன்னெடுத்தவர் யார்? இன்று நமக்கு வேண்டியது எழுப்புதல் அல்ல, சீர்திருத்தத்தையும் தாண்டிய ஒரு மாமகா ஆவிக்குரிய ஒரு ரிவைவல் இல்லை, ரிஃபர்மேஷனும் இல்லை, அதையும் தாண்டி ஒரு ரெவல்யூஷன். என்ன வேணும் இன்னைக்கு சபைக்கு? இதெல்லாம் உங்களுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். சத்தமே இல்லை. நம்ம ரொம்ப காலமாக என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? வாக்கு தத்துவம், ஆசீர்வாதம், என்ன இதெல்லாம் கேட்டு கேட்டு. The church has to be radical. எப்படி இருக்கணுமா? தீவிரமாக இருக்கணும். அல்லேலூயா. நானே சொல்லிவிட்டு நானே என்ன அல்லேலூயா சொல்லிக்கிறேன். தோத்திரம், இது எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். சரி, இன்னும் நமக்கு வேண்டியது எழுப்புதல் அல்ல, சீர்திருத்தத்தை தாண்டிய ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மார்ட்டின் லூத்தர் 95 குறிப்பு அடித்தார். நான் கூட ஒரு 5 சேர்த்துருக்கேன், ஒரு 100. இதெல்லாம் நான் யோசித்து வச்சுருக்கேன். ஆண்டவருக்கு சித்தமானா இதை தனியாக இதை மட்டும் பிரிண்ட் போட்டு, இந்த சாப்டரை மட்டும் பிரிண்ட் போட்டு எல்லா பாஸ்டர் சபை இதுலேயும் மீட்டிங்லையும் கொடுக்க போகிறேன், ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் பாஸ்டர். ஒருத்தர் கூட சரின்னு சொல்ல முடியுங்க. நாங்களே கொடுத்துரு, உங்கள் கையில் கொடுத்துட்றோம். உண்மையாக சொல்கிறோம் பாஸ்டர். நிறையா யோசிக்க வைக்கும். சில காரியங்கள் நம்ம யோசிக்கிறதே தெரியும். அதான் சொன்னேன்ல, மிஷின் மாதிரி போய்கிட்டே இருக்கும். என்ன மாதிரி? மிஷினை தட்டி விட்டால் அது வாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், அது ரிப்பேர் ஆகிற வரைக்கும் ஓடும். ஆமாம், நிறையா சபை மிஷினை மாதிரி சோத்திரம். அந்த தோத்திரத்தில் ஏதாவது இருக்கா பாஸ்டர்? அந்த தோத்திரத்தை வச்சு நான்லாம் அளந்துருவேன். பாஸ்கரதாசன் ஐயான்னு ஒரு ஐயா இருந்தாங்க, நல்ல வயசான சரியான பழம். என்ன அது? என்னது அது? ஜென்ரேட்டரை அந்த கைத்தை பிடிச்சி இழுத்து விடுற மாதிரி தோத்திரம் ஜபத்துக்கு முன்னால் இப்படியே சொல்லுவார் அவர். ஆரம்பிக்கிற அந்த ஸ்தோத்திரத்திலேயே எவ்வளோ ஆள் டீப்பாக இருக்காருன்னு தெரிஞ்சு போகும். உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் இனிமே கவனித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். சரி, இந்த 100 குறிப்பையெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நீங்களும் தூங்கிடுவீங்க, நானும் அடுத்த ஊருக்கு போகணும். அதனால் கொஞ்சத்தை நான் வாசிக்கிறேன், சரியா? வாசி. இன்னும் சில காரியங்களாக இருக்கு, சொல்லலாமா? உங்கள் சத்தம் தான் என் சத்தத்துக்கு அப்புறம் என்ன? சரி, நீங்கள் வாசிக்கலாம், இதை நீங்கள் பார்க்கலாம்.
சபையின் அந்தரங்க பாவங்களும் அருவருப்புகளும் அழுக்கும் அசுத்தமும் தேவனுக்கு பிரியமில்லாத யாவும் வெளியேற்றப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு கழுவி எடுக்கப்படாதவரை எழுப்புதலுக்காக ஜெபிக்கப்படும் ஜபங்கள் யாவும் அபத்தமானவை. நமது முழு இரவு முழு பகல் ஜபங்கள் நம் நடுவே ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்துக்கும் புரட்சிக்குமான ஜபங்களாகவே மாறுவதாக. கர்த்தருடைய பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்களும் தொண்டர்களும் தங்கள் அக்கிரமங்களுக்காகவும் சபையாரின் மீறுதலுக்காகவும் தங்கள் இருதயங்களை கிழித்து தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே கதறி அழுவார்களாக. அப்சலோம் ராஜாவை சிங்காசனத்திலிருந்து துரத்தி விட்டது போல இன்றைய சபைகள் சிங்காசனத்திலிருந்து கர்த்தரை துரத்திவிட்டு தாங்களே எல்லாம் என்று அமர்ந்து கொண்டிருக்கவில்லையோ? ஐயோ, ராஜாவை வெறுங்காலாய் துரத்தி விட்டோமே. தமது முகத்தை மூடிக்கொண்டு அவர் புலம்பி அழுது மீண்டும் மலையேறும் சத்தம் நமக்கு கேட்கவில்லையோ? அவரை திரும்ப அழைத்து வந்து சபைகள் தங்கள் முந்தின சீருக்கு திரும்பட்டும். அப்சலோம் எப்படி துரத்தி விட்டுட்டானோ அப்பாவை, ராஜாவை சிங்காசனத்திலிருந்து நிறைய சபைகள். ஒருத்தர் சொன்னார், நான் போகிற இடம்லாம் சில காரியங்கள் சொல்கிறது உண்டு, வருத்தமாக தான் இருக்கும். நிறைய சபையில் வெளியே போட மாட்டேனுமா, அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே. இது எங்கே சொல்லப்பட்ட வார்த்தை? எங்கே? இங்கே இருந்தால் கொஞ்சம் சத்தம் வருது. கல்ற இல்லையா? யார் சொன்னா? அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்துட்டார். நிறைய சபை வாசலில் என்ன போர்டு போடணுமா? அவர் இங்கே. எல்லாம் ஆராதனை நடக்கு, எல்லாம் அடிக்கிற ட்ரம்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்க, கொட்டை அடிக்கிறாங்க, எல்லாம் நடக்கு, எல்லாம் நடக்கு. லைட்டு தான், புகை தான், எல்லாம் தான். ஆனால் யாரை காணோம்? உண்மையாக சொல்கிறேன், யார் இல்லை? வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதும். இப்போ என்ன நாள் என்ன 3 காரியங்களை திருப்பி கொண்டு வந்து ஆகணும் சபை. ஒன்று, ராஜாவை திரும்ப துரத்திட்டோம். சொல்லாமல் சொல்லி நாங்கள் நல்லா மேனேஜ் பண்ணுவோம், நல்லா பிரசங்கம் பண்ணுவோம், நல்ல சபையை நடத்துவோம், நல்ல மக்களை கொண்டு வர்றதுக்கு என்னென்ன வழி உண்டோ எல்லாத்தையும் செய்வோம். யார் அவசியம் இல்லை, யார் அவசியம் இல்லை. துரத்தி விட்டுட்டான் அவன். துரத்தி விட்டவன் என்ன நடந்ததுன்னு தெரியும் நம்மளுக்கு. திரும்ப கொண்டுட்டு வராங்க. ஆமேன். யுத்தம் முடிந்தது. அப்சலோம் செத்தான், ராஜாவை. ஆமேன். முதலாவது சபையானதுக்கு, ஆண்டவரே வேறு எதுவும் எங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ, நீங்கள் வாங்க ஐயா போதும். ஒருத்தர் கூட ஒரு ஆமேன் சொல்லக்கூடாது. அதான் சொல்கிறேன்ல, மிஸ்ஸிங் தான். எங்கள் சர்ச்சில் சொல்லுவேன் நான், வருத்தப்படாதீங்க நான் சொல்கிறேன்னு. சரி, எங்கள் சர்ச்சில் சொல்லுவேன், ஏய் மசி, மசினா விசுவாசி. கொஞ்சம் ஹிந்தி சொல்கிறேன், ஹிந்தியில் என்னது? ஏசு மசி அப்படின்னா ஏசு கிறிஸ்து. சொல்லுங்க, ஏசு மசி. ஏசு மசி அப்படின்னா யாரு? ஏசு கிறிஸ்து. மசிஹி அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவன், கிறிஸ்து கிறிஸ்தவன். சரியா? மசி அப்படின்னா கிறிஸ்து, மசிஹி அப்படின்னா நீங்கள் எல்லாம் மசி கிடையாடா, மசின்டா அப்படின்பேன். என்னது? மஷீன் அப்படின்னா மஷின், ம-ஷ-நா. சரியா? மஷீன் அப்படின்னா ஹிந்தியில் மிஷின். என்னதுங்க? ஆமாம். இவன் சொன்னா தான் செய்வான். இந்த வாலண்டரியாக செய்கிற பழக்கம்லாம் கிடையாது. இவன் சொன்னா தான், பட்டனை ஆன் பண்ணாதான், சுவிட்சை ஆன் பண்ணாதான் அது வேலை. என்ன சத்தமே இல்லை. நான் வட இந்தியா தான் அப்படி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சத்தமே இல்லை பாருங்களேன். என்ன பாச எங்களெல்லாம் இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு சொல்லல. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ரைட். இது என்ன காலம் தெரியுமா? அப்பாவை திரும்ப கொண்டு வர்ற காலம். நீங்கள் வந்தால் போதும்ப்பா, வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம், நீங்கள் வந்தால் போதும், எல்லாம் நடக்கும். ஒன்று. இரண்டாவது, தாவீது முதல் முறை ராஜாவாகும். நம்ம எல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுக்க டைம் இல்லை, நான் சொல்லிடுறேன். 1 நாளாகமம் 13:3 இருக்குது. நீங்கள் பிறகு வாசிச்சிருந்து பாருங்கள், நல்ல கேளுங்க. முதல் தடவை ராஜாவாகும் பொழுது எல்லாரையும் கூட்டி, அதிபதிகள் பிரபுக்கள் எல்லாத்தையும் கூட்டி சொல்கிறான், தேவனுடைய பெட்டியை திரும்ப நம் மத்தியிலே கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களிலே அதை தேடாதே போனோம். தேவ பெட்டி எதை குறிக்கிறது? தேவ பிரசன்னத்தை, த பிரசன்ஸ் ஆஃப் காட். எதை குறிக்கிறது சொல்லுங்களேன் கொஞ்சம். தேவ பிரசன்னத்தை, அதாவது உள்ளே வரும்பொழுதே அந்த பிரசன்னம் அப்படியே சில இடங்களெல்லாம் பார்த்துருக்கேன், அப்படியே பிரசன்னம் மூடி இருக்கும் அப்படியே. அல்லேலூயா, அல்லேலூயா. வேணுமா? நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடிட்டோம். எல்லாத்துக்குமே என்ன வச்சுருக்கிறோம்? ஒரு ஆல்டர்னேட்டிவ். ரெகபயாம்னு ஒருத்தன் இருந்தான், சாலமோனுக்கு மகன். அவங்க அப்பா தங்கத்தில் செஞ்சு வச்சதெல்லாம் இவன் வெண்கலமாக்கிட்டான். கலரை பார்க்க வெளியே அப்படியே ஒன்று போல தான் தெரியுது, நல்ல பல 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 பலன்னு. ஆனால் என்னது அது?
பொன்னுக்கு பதிலாகன்னு ஒரு வசனமே போட்டிருக்கு. பொன்னுக்கு பதிலாக வெண்கல. சரி, இப்படி பேசிக்கிட்டே போனால் நிறையா போய்கிட்டே இருக்கும், இன்னும் சொல்ல வேண்டிய காரியங்கள். ஸோ இப்போ என்ன 3 காரியங்களை சபை திருப்பி கொண்டுட்டு வரணும். 1, ராஜாவை கொண்டு வரணும். 2வது, தேவ பிரசன்னத்தை. அந்த பெட்டியில் 3 விஷயம் இருந்துச்சு. என்னதெல்லாம்? கற்பலைகள். 10 கட்டளை எழுதின கற்பலைகள், மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், 3வது ஆரோனுடைய துளிர்த்த கோல். 3மே என்னை திரும்ப கண்டுபிடிக்கணும். தேவ கட்டளைகளுக்கு சபையானது வரணும். 1, பொன் பரிசுத்தத்தை குறிக்கிறது. இன்னைக்கு பரிசுத்தம், பாவம், மரணம், நரகம், நித்தியம், நியாய தீர்ப்பு, இதெல்லாம் பேசுகிறதே பாவம் அப்படின்னு ஆகிப்போச்சு. இதெல்லாம் பேசுகிறதே பாவன்ற மாதிரி ஆகிப்போச்சு. நம்மளை ஏற இறங்க கவலையே படுறதில்லை. சரி, எதை திருப்பி கொண்டு வரணும்? தேவனுடைய பெட்டியனை. ஆண்டவரை நீங்கள் வந்தால் போதும். தேவன் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். 3வது 5:21 புலம்பல்ல சொல்லியிருக்குது, பூர்வ நாட்களை திரும்ப கொண்டு வருவோம். ஆமேன். அதான் சொல்கிறேன்ல, நிறைய கண்ணுக்குட்டிலாம் உள்ளே வந்துருச்சு. ஹலோ, சத்தமே இல்லை. நிறைய கண்ணுக்குட்டிலாம் உள்ளே வந்துருச்சு. ஜபகுமார் அண்ணா நல்லா சொல்லுவார். என்ன உள்ளே வச்சிருக்கிற உள்ள டிஜே ஆடுறான் கண்ணுக்குட்டியை வச்சு. வெளியே கர்த்தருக்கு என்னது பண்டிகைன்னு போர்டு. என்ன போர்டு? வெளியே போர்டு, கர்த்தருக்கு பண்டிகை, உள்ள டான்ஸு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நிறைய தான் சொல்கிறேன்ல, பிராயச்சித்தம் செய்யி கர்த்தர் தேசத்துக்காக செய்ய. நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களை மாதிரி நீங்கள் எல்லாம் நிறைய போராடி ஜெபம் பண்ணி என்னத்தையோ வாங்கி கொடுத்துட்றீங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம போராட்டத்திலே ஆண்டவர் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிடுவார் தெரியுமா? அவருடைய முடிவையே மாற்றிடுவார். சில நேரம் அந்த நினிவேல சொன்னாங்க தெரியுமா? ஒருவேளை சுவாமி சொன்னாங்களா, கர்த்தர் தாம் செய்ய நினைத்திருந்ததை விட்டு மனஸ்தாபப்பட்டு என்ன பண்ணாராம்? மாற்றினாராம் முடிவை. நீங்கள்லாம் ஜோம் பண்ணி ராத்திரி பகலாக ஜோம் பண்ணி ஆண்டவர் வேறு ஏதோ செய்யணும்னு நினச்சாரு. சரி, என்ன பண்ணுறது? பாவம் இதுங்களெல்லாம் முகத்தை பார்த்து சத்தமே இல்லை. சரி, சில காரியங்களை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நிதர்சனமான உண்மைகளை, யதார்த்தங்களை நம்ம என்ன தான் பண்ணி தான் ஆகணும்? ஒத்துக்கொண்டு தான். இயேசுவே, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமைகளில் வெறும் 2 மணி நேரம் சபையில் உட்கார்ந்து விட்டு மீதி நாள் முழுவதும் மால்களிலும் நண்பர்களுடனும் பீச்சிலும் பார்க்கிலும் ரெஸ்டாரண்ட்டுகளிலும் இன்டர்நெட்டிலும் உலகத்தாரோடு சேட்டிங்கிலும் டேட்டிங்கிலும் பொழுதுபோக்கும் விசுவாசி என்று தாங்களே அழைத்துக் கொள்பவர்களை விட்டு விலகாமலும் அவர்களை கைவிடாமல் இருந்து அவர்களை பாதுகாத்து பராமரிக்க பரிசுத்த தேவனாகிய அவர் இப்படிப்பட்ட நமது சபைகளுக்கு கடமைப்பட்டு கட்டுப்பட வேண்டிய கட்டாயம் என்ன? உண்மையா இல்லையா? தங்கள் சிஸ்டம் முழுவதிலும் லேப்டாப்பிலும் செல்ஃபோனிலும் கண்ட இமேஜுகளையும் ஸ்டேட்டஸ்களையும் போட்டு அவைகளை அரை நிர்வாண முழு நிர்வாண படங்களால் நிறைத்து வைத்து கொண்டு நம்மளை ரொம்ப யதார்த்தமாக யோசிக்கணும். ஆண்டவரை என்ன நினச்சிட்டு தெரியுமா? ஒரு வட்டத்தை போட்டு இங்கே நில்லும், உட்காருனா உட்காரும், நில்லுன்னா நில்லும். இது என்ன ஏதோ கிருபையில் வண்டி ஓடுது. நிறைய பேருக்கு நிறைய சத்தமே இல்லை. என்னை ஒரு மாதிரி பார்க்காங்க. சோத்திரம். நிறைய பேருக்கு வண்டி கிருபையில் தான் ஓடுது. போகிறோம். எதுக்கு தெரியுமா? நம்ம அப்பா அம்மா ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஜெபத்தை வச்சுக்கிட்டு, உங்கள் அப்பா அம்மாலாம் ஜெபம் அதை வச்சுக்கிட்டு வண்டி ஓடுது. நிறைய இன்றைக்கி இளவட்டங்களுக்கெலாம் அதான் வண்டி ஓடுது. பாவம் அப்பா அம்மா. ஆண்டவரே, ஹலோ, இன்னும் சத்தமே இல்லை. அப்பா அம்மா கண்ணீர்னால தான் பிள்ளைகளுக்கு இன்றைக்கி நிறையா. ஆமாம், பார்த்துக்கிறீங்களா? எங்கே வரைக்கும் வந்துருச்சு பார்த்துக்கிறங்க. நம்ம ஆள் கீபோர்டு வரை. ஹலோ, இது நமக்கு காதில் பட்டது. இதை மாதிரி எதாவது கண்ணில் பட்டது என்னது? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது உள்ள. பாவம் நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக. உண்மையாக சொல்கிறேன். யூத்தெல்லாம் நினச்சேன்னா நான் வரும்போதெல்லாம் சொல்லுவேன், பாஸ்டர் ஏதாவது செய்யணும் பாஸ்டர், அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது செய்யணும் பாஸ்டர். ஸ்தோத்திரம். இந்த மாதிரி படங்களால் நிறைத்து வைத்து கொண்டு யூடியூபிலும் ட்விட்டரிலும் ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலுமே வாழ்ந்து கொண்டு எங்கள் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நாங்கள் தடை செய்யவில்லை என்று தாங்களே ஜென் நெக்ஸ்ட் பிலீவர்ஸ் என்று அழைத்து கொள்ளும் இன்றைய இளைய தலைமுறையாகிய இளவட்டங்கள் கேட்பதையெல்லாம் அள்ளி கொடுத்து அவர்களுக்காக யாவை செய்து முடிக்க வைராக்கியமுள்ள மகாபரிசுத்த தேவனாகி அவர் இவர்களுக்கு கடமைப்பட்டு கட்டுப்பட வேண்டிய கட்டாயம் என்ன? அவர் கட்டாயம் ஏதாவது? கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் சொல்லி விசுவாச அறிக்கையெல்லாம் பேசி அவர் கட்டாயமாக இருக்குது. சத்தமே இல்லை.
பாஸ்ட் எங்கேயோ இருந்து யாரையோ கூப்பிட்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. சரி, ஆராதனை என்ற பெயரில் இவர்கள் போடும் ஆட்டப்பாட்ட குத்தாட்ட குதியாட்ட கும்மாளங்களை கண்டும் காணாதவர் போல் இருந்து தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் ஜனத்தை வஞ்சித்து தங்கள் வயிறு வளர்த்து சபையாகி ஆசரிப்பு கூடார வாசலிலேயே சகர அக்கிரமங்களையும் சகஜமாய் நடப்பிக்கும் ஆசாரிய போதகர்களின் மக்களாகிய நவீன ஓப்பனி பினகாசுகளை இன்னும் அவர்களது ஊழியங்களில் உயர்த்தி ஆசீர்வதித்து பெருக்கிக் கொண்டே போக தமது விலையேற பெற்ற இரத்தத்தால் சபையை சம்பாதித்த இரட்சகராகிய அவருக்கு இப்படிப்பட்ட இன்றைய நவீன கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு கடமைப்பட்டு கட்டுப்பட வேண்டிய கட்டாயம் என்ன? ஆசீர்வாதம், அரவணைப்பு, பாதுகாப்பு, பரிபூரணம், செழிப்பு, கொழிப்பு, வாக்குத்தத்தம் வல்லமை, எழுப்புதல், அக்கினி என்று ஆனந்த மழையிலும் அபிஷேக அருவியிலுமே மக்களை குளிப்பாட்டி திக்குமுக்காடச் செய்து தேவனாகிய கர்த்தரின் சித்தத்தை அறிவதிலும் நித்தியத்தின் கண்ணோட்டத்திலுமே வாழ்ந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு வாழும் வாழ்விலிருந்து தமது ஜனத்தை வழிதப்ப பண்ணி அவர்களை ஆவிக்குரிய இருளிலும் குருட்டாட்டத்திலுமே வைத்திருக்கும் நூதன அப்போஸ்தலராகிய இன்றைய கூட்டத்தோடு கூட இருந்து கிரியை நடப்பித்து எழுப்புதலை அனுப்பி அவருடைய வல்லமையுள்ள வசனத்தை உறுதிப்படுத்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராகிய அவருக்கு இவர்களுக்கு கடமைப்பட்டு கட்டுப்பட வேண்டிய கட்டாயம் என்ன? நிறைய காரியங்கள் போயிட்டே இருக்குது. நிறைய காரியங்கள். எழுப்புதல் என்ற ஒத்தை வார்த்தையை வைத்து கூட்டம் சேர்த்து பணம் பார்க்கும் இன்றைய மக்களை மனதில் வைத்தே நாம் எழுப்புதல் என்ற வார்த்தையின் கற்பையும் கருத்தையுமே அழித்து அதை சிதைத்து சீரடித்து சின்னாபீனமாக்கிட்டோம். we had prostituted the word revival என்றார் லியோனார்டோ ரேவன்ஹில். இன்றைய சபைக்கு தேவை எழுப்புதல் அல்லவே அல்ல, ஒரு தலைகீழ் மாற்றமான சீர்திருத்தமும் அதை நடைமுறையில் ஏற்படுத்தும் மகா புரட்சி ஒன்று மட்டுமே. எழுப்புதல் தீர்க்க தரிசன பெருவிழாக்கள், இன்னிசையில் எழுப்புதல் திருவிழாக்கள், எருசலேம் எழுப்புதல் பயணங்கள், எழுப்புதல் நடங்கள் அடியோடு நின்று போகாதோ? சமூக வலைதளங்களில் சிக்கி சீரழியும் போதகர்களை, விசுவாசிகளை, வாலிபர்களை உங்கள் கட்டுக்களை அறுத்து வெளிவர மாட்டீர்களோ? ஜாதி பெயர்களில் சபையும் ஊழியம் நடத்தி இந்த ஜாதி பிசாசு இருக்கும் வரை எழுப்புதல் எந்த வழியாக வரும் என்று யாரேனும் இங்கு சொல்லக்கூடுமோ? பில்லி சூனியமும் கேரள மாந்திரகம் நிறைய காரியங்கள் இதில் உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்குள்ள ரொம்ப துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களாய் கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகள், போதகர்களின் மனைவிகள் மற்றும் விசுவாசிகளின் ஆடை அலங்காரங்கள், அலங்கோலங்கள், முக்காடெல்லாம் காற்றிலே பறந்து துண்டு துப்பட்டா இல்லா ஓப்பன் கலாச்சாரங்களை ஐயோ இதை ரொம்ப ஓப்பனாக எழுதியிருப்பேன். சில காரியங்கள்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சத்தமே இல்லை. கிறிஸ்தவ திருமணங்களில் காணப்படும் ஒழுங்கினங்கள், நவநாகரிக பாலிவுட் கலாச்சாரங்கள், உலகமயமாக்கல்கள், பரிசுத்த விவாகம் அல்லது மெய் விவாகம் என்ற எந்தக்காவது இப்போ உள்ள காடுகள் பாஸ்டர் மூத்தவங்க ஐயா இருக்கிறாங்க. இன்றைக்கி உள்ள காடுல எல்லாம் கல்யாண காடில் எங்கேயாவது பரிசுத்த விவாகம்னு பார்க்க முடியுதா? மேலே மெய் சத்தமே இல்லை. பழைய ஆட்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் பாஸ்டர், எங்கேயாவது இருக்கா பாஸ்டர் பரிசுத்த விவாகம், மெய் விவாகம்? யாரோ சொன்ன மாதிரி இருக்குது பொய் விவாகம்னு. ஃபோட்டோ ஷூட்டு, என்ன ஷூட்டு? கல்யாணத்துக்கு முன்னால் என்ன ஷூட்டு என்ற வார்த்தையை அளிக்கப்பட்டு திருமணத்துக்கு முன்பே ஃபோட்டோ ஷூட் என்ற மாயத்தில் திருமணம் செய்ய போகிறவர்கள் தங்களையே மறந்து வீடியோ எடுத்து டூயட் பாடி வரும் சினிமாவையே மிஞ்சின காட்சிகள். அவைகள் வரவேற்பிலும் வாட்ஸ்அப்பிலும் சோஷியல் மீடியாவிலும் பதிவிடப்பட்டு மற்றவர்களுக்கு துர்மாதிரியாகவும் இருப்பது மட்டுமன்றி கல்யாணம் முடிந்ததுமே ரிசப்ஷனிலேயே விருந்தினர்கள் முன் பையன் பெண்ணை 2 கைகளில் ஏந்தி தலைக்கு மேலே தூக்கி சுத்துவது. இது அநேக கிறிஸ்தவ திருமணங்களில் பின்பற்றப்பட்டு வரும் தலைமுறைக்கு இடரலா இல்லையோ? கானாவூர் கல்யாணத்தில் வந்திருந்தவர் இப்படிப்பட்ட திருமண வைபவங்கள் நடுவிலிருந்து வெளியேறி பல காலமாயிற்று. கொஞ்சம் தான் நான் வாசிச்சிருக்கேன். ஆமாம், என்ன பாஸ்டர் 100ஐயும் வாசித்தா அவ்வளோதான். ஆனால் சில காரியங்கள்லாம் நம்ம யூ ஹாவ் டு ஃபேஸ். எல்லாரோடையும் போய் எல்லாரோடையும் எல்லாமெல்லாம் சொன்னேன்ல, 401வது ஆள் எப்படி தான் போவான்? அவன் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் போவான். சத்தமே இல்லை. ஒரே நாள்லாம் வராது, அது வரும், ஆனால் கண்டிப்பாக வரும். சரி, சில காரியங்கள் நான் சொல்லிடுறேன் உங்களுக்காக. பிராயச்சித்தம் செய்யாத வரைக்கும் என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர் தேசத்துக்காக? பிராயச்சித்தம் அவன் செய்த போது தான் தேவன் அதற்கு பின்பு தேவன் தேசத்துக்காக செய்த விண்ணப்பங்களை கேட்டார். ஆமேன். அது மாத்திரம் இல்லை, அவன் பலி செலுத்தினான். தான் செய்த காரியத்துக்கு மிகப்பெரிய ஒரு காரியம் அது. அதுக்கு பலி செலுத்தின பிறகு தான் சில காரியங்கள் சரி செய்யப்பட வேண்டும். ஆமேன். எழுப்புதல் அக்கினி இறங்கணும்னு சொல்கிறான். முதல்ல என்ன செஞ்சான்?
பலிபீடத்தை செப்பனிட்டு, பலிபீடம் உடஞ்சி கிடக்கு, செப்பனிட்டு அதற்கு பேரிட்டு அதுக்கப்புறம் தான் அக்கினி இறங்குறது. சரி, முதலாவது காரியம் இது. அடுத்தது நான் இன்னொரு காரியம் சொல்கிறேன். சொல்லலாமா? ரைட், வெரி குட். டீக். நம்ம எல்லாருமே எலெக்ஷனில் என்ன விரும்புகிறாங்க மக்கள்? தேர்தலில் இதே கண்டினியூ ஆகட்டும், இப்போ இருக்கிறதே இருக்கு. அப்படி ஓப்பனாக ஜபிக்கிறவங்க இருக்கிறாங்க. மேலாம்படி உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு ஹலோ உள்ள கூடி ஒன்று ஓடுது. என்ன தெரியுமா? வந்துடாதா, இதே கண்டினியூ ஆயிராதா, இன்னொரு 5 வருஷம் கிடச்சிராதா? உண்டா இல்லையா? பாஸ் சொன்னாங்க, அவர் தமக்கு சித்தமானவனை, அப்படிதான் பைபிளில் போட்டிருக்கு, அவர் தமக்கு, நானாக இருந்தாலும் நின்றுவேன் அங்கேயே. அதுக்கு மேலே வேற மாதிரி ஜபம். தமக்கு சித்தமா, ஆண்டவரே என்ன சோத்து. பயப்படாதீங்க, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் போகிறது தான். ஹலோ, என்னைக்கு எங்கள் வீட்டிலே சொல்லுவேன், மேக்சிமம் என்ன ஆயிரும், ரொம்ப போனால் என்ன ஆயிரும், இங்கே கண்ணை மூட அங்கே போய் திறக்க போகிறோம், அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சது, அவ்வளோதான். என்ன பாஸ் அவ்வளோ லேஸில் சொல்லிட்டீங்க நீங்கள்? இன்னும் எவ்வளோ விஷயங்கள் தான் இருக்குது. ரொம்ப யதார்த்தமாக. சரி, எதுக்காக நம்ம விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால், இது இப்படி நான் கேட்பேன் போகிற இடங்களில். சரி, 12 வருஷமாக ஒன்றிய அரசுன்னு சொல்கிறீங்கல்ல, அதில் இதானே இருக்குது. இந்த 12 வருஷமாக சபை என்ன செஞ்சது? பரிசுத்தம் ஆகிறவங்க தான் ஆகுறாங்க, நீதி செய்கிறவங்க தான் செய்கிறான், ஜபிக்கிறவங்க தான் ஜபிக்கிறாங்க, ஊழியம் செய்கிறவங்க தான் செய்கிறாங்க, அப்படி தானே? மீதியெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க. 12 வருஷம் என்ன செய்தோம்? போன 5 வருஷம் கர்த்தர் கொடுத்தாரு, என்ன செய்தோம்? நீங்கள் செய்திருப்பீங்க நிச்சயமாக, உங்களை சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். சரி, பொதுவாக ஆண்டவருடைய சித்தத்தை இப்போ நீ சொன்னீங்கல்ல, ஆண்டவரே உமக்கு சித்தமாக, உமக்கு சித்தமானது நம்ம சொல்கிறோமே தவிர உள்ளே வேறு ஏதோ ஐட்டம் நமக்குள்ளே இருக்க இதுதானே உண்மையை சொல்லிடுவோமே. எஸ்ஐகே ஃப்ரான்சிஸ் அண்ணன் அவங்க புஸ்தகத்தில் ஒன்று சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு முன்னால் எல்லாத்தையும் பச்சையாக சொல்லிடு, இந்த வார்த்தையே சொல்லுவார் அவர். ஆண்டவருக்கு முன்னால் ஒளிவு மறைவு இல்லாமல் இப்படி தான் ஆண்டவரே, எனக்குள்ளே இதெல்லாம் இருக்குது ஆண்டவரே. அவர்கிட்ட என்ன பரதா போடுறதுக்கு என்ன இருக்குது, என்ன திரை போடுற, கர்டன் போடுறதுக்கு என்ன இருக்குது? இதுதான் என்ன, சத்தமே இல்லை. சரியா? ரைட், ஓகே. இப்போது தேவனுடைய சித்தத்தில் 2 வகையான சித்தம் உண்டு. ஒன்று பர்ஃபெக்ட் வில், இன்னொன்று பெர்மிசிவ் வில். ஒன்று பெர்ஃபெக்ட் வில், இன்னொன்று பூரண சித்தம். அவருடைய இருதயத்தில் ஒரு காரியத்தை குறித்து என்ன உண்டு? ஒரு பூரண சித்தம் உண்டு. இன்னொன்று என்ன பண்ணுற, போனால் போட்டுன்னு, சரி போ, இப்போ கேட்குறியன்றதுக்காக போனால் போகுது. சவுலை ராஜாவாக்குறது அவருக்கு சித்தமே எங்க சொல்லுங்க. சவுலை ராஜாவாக்குறது கர்த்தருக்கு சொல்கிறாரு. அவங்க ஒன்னே தள்ளலை, பாவம். சாமுவேல் போய் சொல்லும்போது சொல்கிற, ஒன்னே தள்ளலை, என்னை தாண்ட தள்ளிட்டாங்க, சித்தமே. ஆனால் ஒன்று செய்யி, நீ என்ன செய்யி, நீ ராஜான்னு ஒருத்தனை கேட்குறல்ல, அவன் என்னதெல்லாம் செய்வான். 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 1 சாமுவேல் 8. அவன் ராஜா என்னதெல்லாம் செய்வான்னு சொல்லிடு. அவன் என்ன செய்வான் தெரியுமா? உன் வீட்டில் உள்ள பொம்பளை பிள்ளைலாம் பிடிச்சி அவன் வீட்டுக்கு என்ன செய்வான்? அதிரசம் சுடுறதுக்கு, ரொட்டி சுடுறதுக்கு, என்ன மாவு அரைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வச்சுக்கிடுவான். சரியா? கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்கன்னா அந்த என்ன பரிசுத்த எண்ணெய், இந்த இதெல்லாம் எண்ணெயெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு வச்சுக்கிடுவான். உன் பசங்களெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவான்னா ரதசாரிகளாக வச்சுக்கிடுவான். ரதத்துக்கு முன்னால் ஓடுறதுக்கு வச்சுக்குவான், வேலைக்காரனாக வச்சுக்கிடுவான். நீ கேட்குற ராஜா என்ன பண்ணும்? அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இது எல்லாத்தையும் கேட்டு முடித்து அவன் சொல்லுக்கு கீழ்ப்படிய மனம் இல்லாமல், இல்லை எங்களுக்கு அப்படி இல்லை, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேணும். சரி போ, கேட்குற. இதுதான் என்ன வில்லு? பெர்மிசிவ் வில். வேறு வழி இல்லை. நம்ம பிள்ளைங்க இருக்காங்கல்ல, சின்னதில் லாலிபாப் கேட்பான், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சைக்கிள் வாங்கித்தான்னு கேட்பான், அப்புறம் கொஞ்சம் வாலிபனா இந்த மொபைலை தான் வேணும்னு கேட்பான். கடைசியில் சிம்சோன் மாதிரி ஆட்கள்லாம் அவளை கொள்ள வேண்டும்பா, அப்புறம் அவளையே கொள்ள வேண்டும்பா. அவள் கொன்றுவா கடைசியில். என் கண்ணுக்கு பிரியமானவனாய் அவங்க அப்பா அம்மா 2 பேர் சொல்லிட்டே, பெலிஸ்தியர்கிட்ட ஏன்டா போகணும், நம்ம ஊரில் என்ன நம்ம ஜாதியில் ஆள் இல்லையா? இல்லை அவளை கொண்டேன், அவளை என் கண்ணுக்கு பிரியமானவன். இவன் இன்னைக்கு சின்னதாக டாஃபி கேட்பான், இது கேட்பான், டாய் கேட்பான், எல்லாம் கேட்பான், வயசு கூட மொபைல் கேட்பான், அடுத்தது கேட்பான், என்னென்னமோ. கடைசியில் வயசு வரும்போது அவளை கொண்டேன், அவளை கண்டேன். ஹலோ, என்ன சத்தமே இல்லை?
பிள்ளைங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கோன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி அதுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, நம்ம பிடிவாதம் பண்ணால் நம்ம அழுதா இது வாங்கி கொடுத்துருவோம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, இதே பழக்கம் தான் பின்னால் வரைக்கும் வரும். பெர்மிசிபிள், அவளையே கொள்ளுது. சரி, 13 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், அப்போஸ்தலர் 13 21 22 வாசிக்கலாம். ம் 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 அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள், நான் இன்னைக்கு ரொம்ப தெளிவாக சில காரியங்கள்லாம் சொல்லித்தர போகிறேன், சரியா? உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும், சில காரியங்கள்லாம் புதுசாக இருக்கும், பரவாயில்ல, யூ ஹாவ் டு டைஜஸ்ட், கண்டிப்பாக அதை ஜீரணிச்சு தான் ஆகணும். சரி, வாசிங்க. கொடுத்தான். ம் ம் ஆ ஆ ஈசாயின் குமாரனாகிய தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். அல்லேலூயா, ஆமென். இதுதான் பெர்ஃபெக்ட் வில். ரொம்ப சிம்பிள். இது ஒன்று பெர்ஃபெக்ட் வில், இன்னொன்று பெர்மிசிவ் வில். இப்போ ஒருவேளை இங்கிலீஷில் சொல்கிறதுனால கொஞ்சம் அவருடைய இருதயத்தில் உள்ள எந்த காரியம், இப்போ வெறும் தேசத்துக்காக உள்ள காரியம் மாத்திரம் இல்லை, நம்முடைய பர்சனல் காரியத்தில் கூட, நம்முடைய சொந்த தனிப்பட்ட காரியத்தில் கூட கர்த்தருடைய 2 வகையான சித்தம். ஒன்று உங்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, வேலையை குறித்து, எதுவாக இருக்கட்டும், எதுவாக எடுத்துக்கிறங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன? இந்த காரியத்தில் உங்களுடைய அநாதி தீர்மானம் என்ன, சித்தம் என்ன? அது வர்ற வரைக்கும், அந்த பதில் வர்ற வரைக்கும் நம்ம ஆளுங்க பைபிள் எடுப்பாங்க பாருங்கள், கர்த்தருடைய சித்தத்தை அறிகிறது கட்ட. எங்கள் அப்பா, ஒரு பழைய கதை உண்டு, உங்களுக்கு தெரியுமா? காலையில் ஒருத்தர் என்ன பண்ணானா, யூதாஸ் நான்கு கொண்டு செத்தான். என்னடா காலங்காத்தாலே இது மாதிரி ஒன்று, உங்கள் கதை தெரியும்னு நினைக்கிறவங்க, அதனால தான் கம்முன்னு இருக்கிறீங்க. அடுத்து நீயும் போய் அந்தப்படியே செய். என்னடா இது இப்படி வருது காலையில்? மறுபடியும் செய்கிறதை சீக்கிரமாய் செய். இந்த மாதிரிலாம் கர்த்தருடைய சித்தத்தை, அதாவது ஆரம்ப நாட்களில் இருக்கலாம், விசுவாசத்தில் ஆரம்ப நாட்களில் நமக்கு தெரியாது சில நேரங்களில், ஏன்னா இப்படி பண்ணுறாங்க அப்படி. ஆனால் வளர வளர கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவில் என்ன செய்யணும்? சரி, நியாயாதிபதிகள் 19 20 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. நான் அந்த சம்பவத்தை ஃபுல்லாக நான் வாசிக்க விரும்பலை, டைம் இல்லை நம்மளுக்கு. கொஞ்சம் நல்லா கேளுங்க, ஒரு நிமிஷம். 19ஆம் அதிகாரத்துலையும் 20ஆம் அதிகாரத்துலையும் அது இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் நல்லா கேளுங்க. என்ன நடக்குதுன்னா, ஒரு லேவியன் ஒருத்தன், அப்படி தானே, ஒரு லேவியன் ஒருத்தன், அவன் மனைவி கொஞ்சம் ஒழுக்கம் தப்பி போகிறா, அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறா. அவன் போய் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரானா? நம்ம எல்லோரும் பைபிள் தெரிஞ்சவங்க தானே, சரிதானே? என்ன அவர் கூப்பிட்டு வரான். கூட்டிகிட்டு வரும்போது இந்த பெஞ்சமின் கோத்திரத்தை பக்கத்தில் அங்கே எங்கோ ராத்தங்கிறான். ஒரு நாள் நைட்டில் ஸ்டே பண்ணுறாங்க. ஸ்டே பண்ண வீட்டில் என்ன பண்ணுறாங்க, அந்த பெஞ்சமின் கோத்திரத்தார் அவளோடு தவறான காரியம் நடப்பித்து என்ன பண்ணிட்டாங்க, அவள் இறந்து போகிறாள். அவள் என்ன பண்ணுறா, காலையில் பார்த்தா வீட்டு வாசலில் செத்து கிடக்கிறா. அவன் என்ன பண்ணா, அவளை 12 துண்டாக வெட்டி 12 கோத்திரத்துக்கும் அனுப்பி நியாயம் கேட்டானா? என்ன செய்திருக்கணும்? பென்யமீன் கோத்திரம் நியாயம் கேட்குறான். பென்யமீன் கோத்திரத்தில் என்ன செய்திருக்கணும்? யாருப்பா இது செஞ்சது? இந்த வேலை ஆளை கூப்பிடு, செய்திருக்கணுமா? அதுக்கு மாறா என்ன பண்ணிட்டான்னா, பெஞ்சமின் கோத்திரத்தார் அவன் சண்டைக்கு வந்துட்டானுங்க. 12 பேர் 11 பேர் ஒரு கட்சியில் நிற்கிறான். பென்யமீன் கோத்திரத்தார் மாத்திரம் இவங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண. இது எந்த வகையில் நியாயம்? செய்யலாமா செய்யக்கூடாது? எப்படி செய்யக்கூடாது இல்லையா? சரி, நடந்தது என்ன தெரியுமா? வாசி 20ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 14 14 வாசிங்க. 14 இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ண புறப்படும்படிக்கு பட்டணங்களிலே கிபியாவுக்கு கூடினார்கள்.
சரி, ரைட், ஓகே. இப்போ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட்டாக நிற்கிறாங்க. ஒரு சைடில் வெறும் ஒரே ஒரு கோத்திரம், இன்னொரு சைடில் மீதி 11 கோத்திரம் நிற்கிது. 18ஆம் வசனம் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரான என்றார். வாசிங்க. காலமே எழுந்து புறப்பட்டு பாளையம் இறங்கினார்கள். யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஆனாலும் இப்படி நடக்கலாமா? தப்பு செஞ்சது யாரு? பென்யமீன் கோத்திரத்தார். இஸ்ரவேலரில் எத்தனை பேர் இறக்குறாங்க? ஃபர்ஸ்ட் டே 22,000 பேர். அடுத்தது பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 22ஆம் வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை திடப்படுத்தி கொண்டு முதல் நாளில் அணிவகுத்து நின்ற ஸ்தலத்திலே மறுபடியும் போய் போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். அவர்கள் போய் கர்த்தருடைய சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் அழுது, எங்கள் சகோதரராகிய பென்யமீன் புத்திரரோட திரும்பவும் யுத்த கலக்க போவோமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக போங்கள் என்று சொன்னார். மறுநாளிலே இஸ்ரவேல் பென்யமீன் புத்திரர்கிட்ட சேருகிற போது பென்யமீன் கோத்திரத்தாரும் நடக்கிறது என்னென்னா, அன்றைக்கி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 18,000 பேர் தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். முதல் நாள் எத்தனை பேர்? 22,000 பேர். அடுத்த நாள் எத்தனை பேர்? இது எந்த வகையில் நியாயம்? ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நியாயம் கேட்கறதுக்கு சரி யுத்தம் பண்ண போகிறாங்க. அடி வாங்கினது யார் தான்? பென்யமீன் கோத்திரத்தில் ஒருத்தனும் சாகலை. யார் தான்? முதல் நாள் 22, அடுத்த நாள். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்ககிட்டையும் என்கிட்டையும் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஹையர் லெவல், ஒரு மெச்சூரிட்டி, ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆண்டவர் எதிர்பார்க்குறார். வசனம் தெரிஞ்சவங்க வளர 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 மேலே போக போக உங்ககிட்டையும் என்கிட்டையும் ஒரு ஹையர் லெவல், மச் ஹையர் லெவல், ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நடந்தது என்னென்னா, 3 நாளாக போகிறாங்க. ஃபஸ்ட்டு டே போன உடனே 18ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டிற்கு போய், எங்களில் யார் முந்தி போய் பென்யமீன் கோத்திரத்தோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்டது நல்லது தான். அப்பொழுது யூதா என்ன செய்கிறாங்க? போய் நின்னாச்சு, சண்டை போடத்தானே வேணும், இப்படி பண்ணியிருக்கானுங்களே, யுத்தம் பண்ணி தானே ஆகணும்னு சொல்லி இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி போய் நின்று கேட்குறாங்க, யார் எங்களில், நாங்கள் போத்தான் போகிறோம், எப்படினாலும் நாங்கள் எப்படினாலும் சண்டை போத்தான் போகிறோம், நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் யுத்தம் பண்ணுறதுக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீர் என்ன சொல்லும், எங்களில் யார் முந்தி போகணும், போ யூதா போ. முடிஞ்சது. எத்தனை பேர் அடி? 22,000 பேர். ரைட். மறுநாளில் என்ன நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்கள் 22ஆம் வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை திடப்படுத்தி, சரி அடி வாங்கினதே வாங்கிட்டோம், இன்னைக்கு ஒன்றும் நடக்காது, தங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதல் நாளிலே அணிவகுத்து நின்ற ஸ்தலத்திலே மறுபடியும் போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். அவர்கள் போய் கர்த்தருடைய சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் அழுது, எங்கள் சகோதரராகிய பென்யமீன் கோத்திரரோட திரும்பவும் யுத்தம் கலக்க போவோமோ என்று கர்த்தரை விசாரித்தார்கள். அவர்கள் போங்கன்ட்டார். நீ தான் வந்து நின்றுட்டல்ல, போகணுன்னு முடிவு பண்ணிட்ட, வந்து நின்றுட்ட, அதுக்கப்புறம் என்கிட்ட போகலாமான்னு கேட்டால் போ. அன்றைக்கி எத்தனை பேர் அடி? இதை வந்து இது நீங்களும் நானும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நம்ம கணக்கு வேறு, ஆண்டவருடைய கணக்கு வேறு. பாருங்கள், 3ஆவது நாள் பாருங்கள், 26ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியிலே அழுது தரித்திருந்து அந்த சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளை இட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாட்களிலே அங்கே இருந்தது. ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன் பினகாஸ் அந்நாட்களிலே அவருடைய சந்நிதியிலே நின்றான். எங்கள் சகோதரராகிய பென்யமீன் புத்திரரோட பின்னும் யுத்தம் கலக்க புறப்படலாமா புறப்படலாகாதா என்று அவர்கள் விசாரித்தார்கள். அதற்கு கர்த்தர், போங்கள், நாளைக்கு அவர்கள் கையில் உங்களை ஒப்புக்கொடு. இதை முதல் நாளே கேட்டால் பிரச்சனை இல்லை. சத்த முடி. 3ஆவது நாள் என்ன பண்ணால் 40 பேரை சாவை கொடுத்துட்டு 3ஆவது நாள் போய் நின்று கேட்குறான். என்ன கேட்குறான்? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அழுது சாப்பிடாம
ஆண்டவரே போகலாமா போகக்கூடாதா, போகலாமா. சில காரியங்கள்லாம் ரொம்ப ஹார்டு லெசன்ஸ், வி லேர்ன் வெரி ஹார்ட் லெசன்ஸ். சில காரியங்கள் ஆண்டவர் படித்து கொடுப்பாரு பாருங்க, அடித்து தான் படித்து கொடுப்பார். ஹலோ, அடி வாங்காமலே படித்தா தான் என்ன கெட்ட போச்சு. நம்ம மற்றவங்களுடைய அனுபவத்துலேருந்து நான் படிக்க மாட்டோம், நம்மளாக அடி வாங்கி படிக்கணும். சத்தமே இல்லையே. அப்படி தான் கட்டாயமா அடி வாங்கி தான் நீங்கள்லாம் கற்றுக்கிறணுமா? சின்ன பிள்ளைங்களாம் கேட்குறேன் நான். அடி நாங்கள் அடி வாங்கியிருக்கோம், நாங்கள் சொல்கிறோம், சரியா? அம்மா அப்பா சொல்கிறாங்க, இல்லைம்மா இப்படி செய்யாதன்னு சொல்கிறாங்க, கண்ணால் பார்க்க. எங்கள் சர்ச்சில் ஒரு ஃபேமிலி, அது எத்தனையோ வருஷமாக கிறிஸ்தவ இருந்துருக்கு. ஒரு பிள்ளை அவிசுவாசியில் கல்யாணம் பண்ணிச்சா 7 வருஷம் அவள் ஏதோ விரும்பி கல்யாணம் பண்ணிட்டா, சரி. கடைசியில் டைவர்ஸ். அவன் இந்து, அவன் டைவர்ஸ் ஆயிடுச்சு, சரியா? அதை பார்த்துட்டு தங்கச்சி என்ன செய்யணும்? இவ கிறிஸ்தவ ஞானஸ்நானம் வாங்கியிருக்கா, என்ன செய்யணும்? செய்யக்கூடாதுல்ல. அக்காவுக்கு இப்படி நடந்திருக்கு, செய்யக்கூடாது. அதுவும் அதே வழியில் போய் எவனோ ஒரு பெங்காலியை பிடிச்சிருச்சு. யோசிச்சு பாருங்க. ஏதோ ஆண்டவர் சில பேருடைய ஜெபத்தினால அப்படியே வச்சிருக்கிறார் சில காரியங்கள் எல்லாம். சரி, எதுக்கு இந்த போர்ஷனை ஏன் படிக்க சொன்னேன் தெரியுமா? நம்ம வளர வளர ஆண்டவர், நான் சொன்ன மாதிரி, ஒரு ஹை லெவல் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. சில காரியங்களை ஆண்டவர் இப்படி தான் கற்றுக் கொடுக்குறாரு, வேறு வழியே இல்லை. 3 தடவை 3 நாள் கேட்குறாங்க. முதல்ல போய் நின்றுட்டு கேட்குறாங்க, ஆண்டவர் நாங்கள் போகிறோம், எங்களில் யார் போகணும்? போ, யூதா போ சொல்லுப்பா. வெரி குட். செகண்ட் டே நிற்கிறாங்க, என்ன திடப்படுத்தி கொண்டு நிற்க, எப்படினாலும் போய் தான் ஆகணும். போகலாமா? சொல்லுங்கள் சார். ஓ, போட்டுமா? சொல்லுங்கள். ஆஹா, போங்க போங்க. முடிஞ்சது 18,000 பேர். 3ஆவது நாள் செஞ்சதை முதல் நாளே சொல்லியிருந்தாங்க. ஹலோ, கொஞ்சம் தயவுசெய்தெல்லாம் நீங்கள் கற்றுக்குறீங்க. ஆமேன், நான்லாம் கற்றுக்கிட்டேன். அல்லேலூயா. இதில் தாவீது ஸ்பெஷலிஸ்ட் பாருங்கள். சிக்கலாக எரிஞ்சு போச்சு, மனைவி பிள்ளையெல்லாம் பிடிச்சி போயிட்டான். கூட இருக்கிறவன் கல்லடிக்க பார்க்குறான். அந்த நேரத்துலையும் அவன் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுகுறான். அப்பமும் போய் கேட்கான், அந்த தண்டை பின் தொடரலாமா? நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? இதில் கேட்குறதுக்கு என்ன இருக்குது? இதில் ஏபோத்தை மாட்டிட்டு வேற கேட்கணுமா? அவனை கூப்பிட்டு நம்மளாக இருந்தால் என்ன செய்? மனைவி பிள்ளையெல்லாம் பிடிச்சி போயிட்டாங்க, கூட இருக்கவங்க கல்லால் கொஞ்சம் விட்டான கொன்றுவானுங்க என்னைய. இதில் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்குது? நம்ம ரேஷ்னலாக திங்க் பண்ணுவோம் மாட்டோம். அறிவு இருக்கா இல்லையான்னா முதல்ல கேட்போம். இதில் வேறு ஜெபம் பண்ண வேண்டியது என்ன இருக்குது? ஓ, சில பேர் இருக்காங்க பயங்கர ஸ்பிரிச்சுவல், ஜெபம் பண்ணக்கூடாதுக்கெலாம் பண்ணுவாங்க. நான் ஜெபம் பண்ணி கேட்டு சொல்கிறேன். ஹலோ, எங்கள் அப்பா இன்றைக்கி பாஸ்டர்ஸ்லாம் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம் இருக்கோம். சிஸ்டரை கூட்டுவாங்கன்னா இன்றைக்கி அவங்க ஜெபம் பண்ணி சொல்லுவாங்களாம். ஜெபம் பண்ணுறதுக்கு ஜெபம் பண்ணி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வேற இருக்கிறாங்க. சோத்திரம் ஆண்டவர். போகலாமா போகக்கூடாதா? ஆண்டவரே, நான் சவுலுக்கு விரோதமாக போகிறேன். 2 கரையில் ஆண்டவர் சொல்கிறாரு, சுற்றி போன்னு சொல்கிறாரு. முசுக்கட்டை செடி சத்தம் வரும்பொழுது நீ முதல்ல இப்படி போன. இப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் மாற்றி கொடுக்குறாரு. இப்படி பண்ணு, அப்படி பண்ணு. சின்ன சின்ன காரியங்களில் கூட தாவீது இதெல்லாம் சுற்றி மலைச்சி எதுக்கு தெரியுமா? என்ன சொல்ல வாரன்னு தெரியுமா? நம்ம எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம், நல்லது. ஓ, என்ன பாஸ்டர் 1 மணிக்கு மேலே எங்களை ஜெபமே பண்ண விட மாட்டீங்க போல, மேட்ரை முடிச்சுட்டு போயிட்டீங்க. நாங்கள் ஏதோ பாயிண்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம். சோத்திரம். இல்லை, நான் ஐ எம் நாட் எகெயின்ஸ்ட் தீஸ் திங்ஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி கிடையாது. ஆனால் வேறு வழி இல்லை, கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லுது. ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்தாலும் சரி. நான் தான் சொல்கிறேன்ல, பவுலை சீலாங்கத்துக்கு உள்ளே போட்டாங்களா? வெளியே பிரசங்கம் தானே பண்ணக்கூடாது. சரி, உள்ளதுக்கு பாட்டு பாடுறோம் வா 2 பேரும் நம்ம பாட்டு பாடும்போது என்ன வந்துச்சான்? அதாவது சொல்கிறேன்ல, சில காரியங்கள் அட்வர்ஸ் சிச்சுவேஷனில், என்ன சிச்சுவேஷனில், எதிர்மறையான சூழ்நிலையில் என்னென்ன செய்தாங்க. அது எதிர்மறையான சூழ்நிலையில் எஸ்தர் சொன்ன, செத்தாலும் சாகிறேன், செத்தாலும் சரி. அப்போஸ்தலர் சொன்னாங்க, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை காட்டிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது நியாயமாக இருக்குமோ? தானியேலும் நண்பர்களும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அவனுடைய நண்பர்கள்? எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார்.
விடுவிக்காமல் போனாலும். சரி, சில இடங்களில் இப்போ ஸ்டான்லி என்ன ஒரு வார்த்தை, ஸ்டான்லி என்ன ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பவுலை ஜெயிலில் போட்டதுனால 2 காரியம் நடந்துச்சா. ஒன்று, ஆண்டவர் பார்த்தார், இவன் விட்டா ஊரை சுற்றிக்கிட்டே இருப்பான், இவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும். என்ன வேணும்? இவனுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறக்கா. சில பேருக்கு ஆண்டவர் உடம்பு சரியில்லாமல் போக பண்ணிடுவார் தெரியுமா உங்களுக்கு? என்ன சத்தமே இல்லை? ஆண்டவர் படுக்க வச்சிருவார் சில நேரங்களில். அட்லீஸ்ட் அப்படியாவது உனக்கு என்ன கொடுக்குறேன், உனக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறேன். அவரை தூக்கி உள்ளே வச்சதுனால 2 லாபமாக. ஒன்று அவருக்கு ரெஸ்ட்டு, இன்னொன்று அங்கே உள்ளே போனதுனால தான் சிறை நிருபங்கள் வந்தது. எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், பிலமோன், அப்புறம் 2 தீமோத்தேயு, இதெல்லாம் எங்கே வச்சு எழுதப்பட்டது? ஜெயிலில் வச்சு தான் எழுதப்பட்டது. சரியா? இந்த உள்ளே போடலைன்னா இந்த அதனால் பத்மு தீவில் கொண்டு போட்டாங்க. அது ஒரு டீமன் ஐலண்டாம், டீமன் லேண்ட், டீமன் பேய் தீவுன்னு சொல்லுவாங்க. அதை பத்மு தீவில் ஒருத்தனும் கிடையாது, உள்ளே போனால் வெளியே வர முடியாது. அங்கே தான் ரெவலேஷனே கிடச்சிது. அல்லேலூயா. என்னமோ சொல்ல வராரு பாஸ்டர்ன்ற மாதிரி தெரியுது. ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்தாலும் சரி. ஆமேன், ஆமேன். தூக்கி உள்ளே போட்டதுனால பைபிளுக்கு அடுத்தபடியாக பிரிண்ட் பண்ணப்படுற அல்லது விற்பனை ஆகிற ஒரு புத்தகம் உண்டு, மோட்ச பிரயாணம். பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்னு இங்கிலீஷில் உண்டு. மோட்ச பிரயாணம் யாராவது படிச்சிருக்கீங்களா? ஜான் பன்னியன், பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். இப்போ முதல்ல பழைய தமிழில் இருக்கும், இப்போல்லாம் தமிழ் நிறையா நல்ல இது பண்ணியிருக்காங்க. அதை நல்லா இப்போ மாடர்ன் தமிழ்லே அவங்க எழுதியிருக்கிறாங்க. மோட்ச பிரயாணம் இது யார் எழுதுனா, ஜான் பன்னியன். இங்கிலாண்டில் பிரெட்ஃபோர்ட்னு ஒரு ஜெயில். இவர் பிரசங்கம்லாம் பண்ணக்கூடாது அந்த நாட்களில். இப்போ நம்ம சிஎஸ்ஐலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அதுகிட்ட லைசன்ஸ் வாங்காமல் நீங்கள் பிரசங்கம் பண்ண முடியாது. இவர் சொன்னார், நான் கண்டதையும் கேட்டதையும் எப்படியா நான் சும்மா இருக்க முடியும், நீ லைசன்ஸ் தான் தர்றல. இவர் பிரசங்கம் பண்ணார், 2 தடவை தூக்கி உள்ளே வச்சிட்டான். 12 வருஷம். எத்தனை வருஷம்? 12 வருஷம். அங்கே தான் இவருக்கு அந்த அது என்ன தெரியுமா? மோட்ச பிரயாணத்தோட இது. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நமக்கு பின்னால் ஒரு பாவ மூட்டை இருக்குல்ல, இருந்துச்சா? நீங்களாம் பைபாஸில் வந்துட்டீங்களா? இருந்துச்சா? நிறைய கேஸு பைபாஸில் உள்ளே உட்கார்ந்துருக்குது சபைக்குள்ளே. உண்மையாக சொல்கிறேன். ஃப்ரம் பிட் த்ரூ பிரிசன் டு பேலஸ், இதுதான் வழி, வேறு வழியே கிடையாது. எங்கேருந்து? ட்ரிபிள் பின்னு சொல்லுவாங்க. ஃப்ரம் பிட், ஆண்டவர் உளையான சேத்துலேருந்து என்னை தூக்கி எடுத்தார். எங்கே கொண்டு நிறுத்த போகிறாரு? அந்த பரலோக ராஜ்யத்தில் அந்த பேலஸில் கொண்டு நிறுத்த போகிறாரு. ஆனால் வழி என்னென்னா பிரிசன் தான். பிரிசன்னா என்னது? ஜெயில். எந்த பாதையில் தான் கொண்டு போவார்? கானானுக்கு போகணுன்னா என்ன தான் வழி? வனாந்தரம் தான் வழி, வேறு வழி சத்தமே இல்லை. வேறு வழியே கிடையாது, இந்த பாதையில் தான் போயாகணும். ஃப்ரம் பிட் த்ரூ பிரிசன். யோசேப்பு போனது என்னது? குழியிலேருந்து தூக்கி எடுத்தாங்களா குழியிலேருந்து? சரியா? ஒரு நாள் 13 வருஷத்துக்கு அப்புறம் எங்கே கொண்டு நிறுத்தினது? பார்வோனுடைய அரண்மனையில் நிறுத்தினாங்களா? இவன் போன பாதை என்னது? ஜெயில் தான். என்ன சத்தமே இல்லை? சரியா? சில காரியங்கள்லாம் யோசிக்கணும் நம்ம. ரைட், ஓகே. அதனால் அங்கே பெட்ஃபோர்ட் ஜெயிலில் கொண்டு போட்டாங்க. பாவ மூட்டை, அந்த கிறிஸ்தியானவன் எங்கள் சிலுவைக்கிட்ட வரும்பொழுது அந்த பாவ மூட்டை கீழே விழுகுது. அதுக்கப்புறம் ஒரு பயணம் போகிறோம். நம்மெல்லாம் வர்றோம்ல, ரட்சிக்கப்பட்டோமா? பாவ மன்னிப்பு என்னங்க பாஸ்டர் உண்டா? சரி, உண்டு. இப்போ எல்லாம் அந்த ஆவிக்குரிய பயணத்தில் நம்ம போய் சேர போகிறோம். அங்கே எவ்வளோ பிரச்சனைகள் வருதா? எத்தனை இடம் உளுந்து எந்திக்கிறோம்? சொல்லுங்களேன் கொஞ்சம். உண்மையாக ஆண்டவருக்கு பின்னால் போகணுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ரோமர் 7ஆம் அதிகாரத்தை கடந்து தான் போகணும். எதைத்தான் கடந்து போகணும்? நான் செய்ய விரும்புகிற நன்மையை செய்யாமல் செய்ய விரும்பாத தீமையை செய்கிறேன், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் என்னை. எத்தனை பேர் உள்ளே ஃபீல் பண்ணுறோமா? பண்ணலையா? வாலிபர்கள் ஃபீல் பண்ணுறீங்க, என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்ய முடியலையா? செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற அருவருப்பானது தான் என்ன உண்டா இல்லையா? பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதுதான் பார்க்க. கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதை தான் கேட்குறேன். செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதுதான் செய்கிறேன். போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், உண்டா? சத்தமே இல்லை. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க போல. சரி, சோத்திரம். எல்லாருமே ரோமர் 7 கடந்து தான் போய் ஆக்கணும் கண்டிப்பாக. ஆனால் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலை ஆக்கிற்றே. அல்லேலூயா. விடுதலை கர்த்தர் கண்டிப்பாக விடுதலை ஆக்குவார். 13 வருஷம். சரி, ரைட், ஓகே. அப்போது அந்த ஜெயிலில் தான், அந்த பெட்ஃபோர்ட் ஜெயிலில் தான் அந்த ரெவலேஷன் கிடைக்குது.
பாட்டில் மூடியில் எழுதி வச்சாராம். எத்தனை பாட்டில் கார்க்குன்னு சொல்கிறாங்க, பால் பாட்டில் கார்க்கில் தான். அதில் என்ன கார்க்கு என்ன சைஸ்லாம் தெரியாது, எழுதுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் கிடைச்ச ரெவலேஷன் எல்லாம் பாட்டில் பால் பாட்டில் கார்க்கில் மூடியில் எழுதி வச்சாராம். எதுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா? ஒரு தேவனுடைய மனுஷன் நீங்கள் எங்கே எந்த நெருக்கமான சூழ்நிலை இருந்தாலும் செய்கிறவங்க செய்துகிட்டே தான் இருப்பாங்க. அல்லேலூயா. சரியா? சரி. ஒன்று. அடுத்து பார்க்கும் பொழுது இயேசுவை பார்த்தீங்கன்னா சிலுவையில் 7 வார்த்தைகள் நம்ம சொல்கிறோம். அங்கே அந்த ஒருத்தனையும் ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போனார்ல, பிதாவே உனக்கு ஜெபமும் பண்ணுறாரு, அவனையும் ஆதாயப்படுத்துகிறாரு. ரைட், ஓகே. இன்னொரு காரியம் சொல்கிறேன். வாட்ச்மேன் நீன்னு ஒருத்தர் இருந்தார். வாட்ச்மேன் சொல்லுங்களேன். வாட்ச்மேன் நீ. சரியா? சைனாவில் இருந்தார். சைனாவில் கம்யூனிச ஆட்சியில் விழுகிறதுக்கு முன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு சபைகளை திடப்படுத்து, ஏன்னா இந்த ஆட்சி மாறப்போகுது. சபையில் நிறைய பைபிள் ஸ்டடி எடுக்கிறாரு, புத்தகங்கள் எழுதுகிறாரு, நிறையா சபையை வந்து திடப்படுத்துகிறாரு. இதுக்குள்ளே இவரை பிடிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷம் ஜெயிலில் இருக்குது. எத்தனை வருஷம்? 25 இயர்ஸ் ஜெயிலில் இருக்கிறார். வெளியே வந்து ரகசிய சபைகள் இருக்குது. இந்த சபைகளில் உள்ளவங்களை திடப்படுத்தணும். என்ன செய்வாராம்? 8 மணி நேரம் 8 மணி அந்த ஜெயிலில் செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்களே, எத்தனை மணி நேரம் டியூட்டி? 8 மணி நேரம். அவனை 8 மணி நேரத்துக்குள்ளே கிறிஸ்துக்குள்ளே நடத்திடுவாரான். ஆண்டவருக்குள்ளே 8 மணி நேரத்துக்குள்ளே ஒருத்தனை நடத்தி அவன் கையிலே ஒரு லெட்டரை எழுதி கொடுத்து எங்கே நேராக ஸ்மகிள் பண்ணி போகுது. எங்கே போகுது? ரகசிய புரியுதா? சரி. இல்லை, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கர்த்தருக்காக நான் என்ன செய்யணும்? நிற்க வேண்டும். தமிழக சபைகள் மாத்திரம் இல்லை, இந்திய சபைகள் இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் வந்து ஆயத்தமாகவே இல்லை. சரி, எனிவே கர்த்தர் அதை செய்வார். ஓகே. அந்த 8 மணி நேரத்தை 6 மணி நேரம் ஆக்கிட்டாங்க. ஷிஃப்ட் எத்தனை மணி நேரம் ஆக்கிட்டாங்க? 8 மணி நேரத்தில் இவன் என்ன பண்ணி அவன் கிறிஸ்தவனை மாற்றிடுறான்னு சொல்லி 6 மணி நேரம். ஆனால் அவர் 6 மணி நேரத்துலையும் கிறிஸ்தவனை மாற்றி கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்து அந்த ஒரு லெட்டரை எழுதி அவன் கையிலே ஸ்மகிள் பண்ணி கொடுத்தோம். இதையும் பார்த்துட்டாங்க, இதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. கை இருந்தால் தானே கடிதம் எழுதுவேன், கையை வெட்டிட்டாங்க. நாக்கு இருந்தால் தானே சுவிசேஷம் சொல்லுவேன், நாக்கை வெட்டிட்டாங்க. என்ன செய்வாராம்? கண்ணாலே பார்ப்பாராம். அந்த கண்கள், அந்த பார்வை வந்து கிறிஸ்துவின் அன்பை அப்படியே பிரதிபலிக்குமா. அவன் மாறிடுவானா. சொல்ல முடிய, பேச முடிய நாக்கு இல்லை, கையில் அந்த கண் பார்வை, அந்த பார்வை கிறிஸ்துவின் அன்பை அப்படி கசியுமா. அவன் அப்படியே ரட்சிக்கப்பட்டுருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இது மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். சரி, கடைசியாக ஒரு காரியம். ஹெர்லன் பாப்போன்னு ஒருத்தர் இருந்தார். 13 வருஷம் ஜெயிலில் இருக்கிறாரு. என்னுடைய புஸ்தகம் ஒரு டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு புஸ்தகம் இருக்குது. ஹெர்லன் பாப்போ என்ன பண்ணுவாங்களாம்? டீ கப் இருக்குல்ல, டீ கப் டம்ளர் இருக்குல்ல, அதை வச்சு தட்டுவாங்களாம். அந்த காலத்தில் தந்தி உண்டு. இப்போ டெலகிராம் சொன்னால் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் டெலகிராம் வேறு தான் டெலகிராம். அப்போல்லாம் என்னது? டெலகிராம்னா தந்தி. அதுக்கு என்ன பண்ணால் மார்ஸ் கோடிங் சொல்லுவாங்க. ஒரு தடவை தட்டினா ஏ, 2 தடவை தட்டினா பி, இப்படி ஒரு கணக்கு. என்ன பண்ணுவாராம்? ஒரு கிளாஸ் இருக்குது ரூமுக்குள்ளே, ஒரு செல்லில் என்ன, அதை ஒரு தட்டு, இதை தட்டியே பக்கத்து செல்லில் உள்ளவங்ககிட்ட உன் பேர் என்ன, எங்கேருந்து வந்திருக்க, இதை சொல்லி இதை தட்டிய மார்ஸ் கோடிங் சொல்லுவாங்க. சுவிசேஷம் சொல்லுவாங்களாம். அவனை கிறிஸ்துக்குள்ள முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நிறைய இடங்களில் பைபிளில் லும் அப்படின்னு எழுதியிருக்கும். என்னது லும்? என்ன பாஸ்டர் நாங்கள்லாம் பார்க்கலையே, உங்கள் லும்மெல்லாம் நீங்கள் என்ன? பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்களே அதிர்ந்தாலும், நாம் சத்தமே இல்லை. உங்களை அறிக்கை பண்ண வைக்க போகிறேன். ஆமாம், எந்திரிக்க நீ உங்களை எழுப்பி விட்டு இந்த வசனங்களெல்லாம் என்ன, சத்தமே இல்லை. சொல்லுங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்களே அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்காமல் போனாலும்
இந்த சிலைக்கு முன்னால் நாங்கள் வணங்குறது இல்லை. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், அடுத்து என்ன நீங்களே சொல்லுங்க, பலனற்று போனாலும், மந்தையிலே மாடுகள் இல்லை, மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள், நான் கர்த்தருக்குள்ள, இரட்சகருக்குள்ள, இரட்சகராகிய தேவனுக்குள்ள. யோபு சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேனப்பா. எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் சரி. அடுத்தது இந்த அம்மா சொல்லுது, எஸ்தர் செத்தாலும் சாகிறேன். பவுல் எழுதி வச்சுட்டு போனார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் சுவிசேஷத்தை கவனமாக ஆமேன். கொஞ்சம் திரும்ப சொல்லுவீங்களா? திரும்ப சொல்லுவீங்களா? இதை உணர்ந்து சொல்லணும். 1-2 வசனம் சொல்லலாமா? அதாவது ஒரு வசனத்தை, ஒரு கார்த்தியை திரும்ப திரும்ப சொன்னால் இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சத்தமே இல்லை. பூமி நிலை மாறினாலாம் என்ன தெரியுமா, இப்படி சுற்றுறது இப்படி சுற்றும். என்ன ஆனாலும் பாஸ்டர் சாம் சுந்தர் ஐயா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, லெட் கம் வாட் மே, லெட் கம் வாட் மே. என்ன ஆனாதான் என்ன, அதான் அர்த்தம். அது லெட் கம் வாட் மே, என்ன வந்தாலும் வரட்டுமே. சத்தமே இல்லை. இப்போ தூக்கம் வருது பாஸ்டர். என்ன வந்தாலும் இல்லை, இப்போ தூக்கம். உங்களை தூங்க விடுவதில்லை என்று. அல்லேலூயா. நான் சொல்ல வந்தது இதுதான். அதற்கு பின்பு தேவன் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்ட. எதற்கு பின்பு ஐயா? பிராயச்சித்தம் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. சபை நிறைய மாற வேண்டி இருக்குது. பலி செலுத்தின பிறகுதான் தேவன் தேசத்துக்காக செய்த வேண்டுதலை கேட்டருளினார். நிறைய நம்ம கரெக்ஷன்ஸ் நிறைய பண்ண வேண்டி இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, நம்ம சபைகளுக்கு மேலெல்லாம் தேசத்துக்கு மேலே ஒரு போர்டு போட்டிருக்கிறார் ஆண்டவர், இரக்கம். இ-ரா-இக்-கா-இம். நம்ம என்னது, எதில் தான் நிற்கிது? நம்ம சபைகள்லாம் நிறைய சபைகள் எதில் தான் நிற்கிது? தேவனுடைய மகா இரக்கத்தினால தான் நிற்கிது. அந்த கை அவர் எடுக்கலை, இன்னும் எடுத்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்று. இன்றைக்கி காத்த நிழல் நமக்கு மேலே இருக்குது, அவருடைய கை இருக்குது. அதனால தான் நிறையா ஓடிட்டுருக்குது. ஜெபம் பண்ணுறோம். அதனால் பர்ஃபெக்ட் வில், பெர்மிசிவ் வில். பர்ஃபெக்ட் வில் ஆண்டவரே தேசத்தின் காரியத்தில் மாத்திரம் இல்லை, எலெக்ஷன் காரியத்தில் மாத்திரம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய எதிர்காலத்தில், என்னுடைய படிப்பை குறித்த காரியத்தில், வேலையை குறித்த காரியத்தில், திருமணத்தை குறித்த காரியத்தில் உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குது? ரொம்ப இது பயங்கரமான காரியம். படிக்கும் போதெல்லாம் நடுக்கமாக இருக்கும். நாங்கள் தான் போகணும், யுத்தத்துக்கு போகிறோம், எங்களில் யார் முன்னால் போ. 2வது நாளும் போய் நின்றுட்டு போகலாமா? போகலாம். 3வது நாள் போய் நின்று புறப்படலாமா? புறப்படலாகாதா? போட்டுமா போக வேண்டாமா? ஆண்டவரே 40,000 அடி வாங்கினது சாதாரண. நான் வரேன். ஆமேன். இதை முதல்ல செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. அப்படி தானே? சத்தமே இல்லை. இதை முதல்ல செஞ்சுட்டா சேஃபர் சைடு. சரி, 1. 2வது காட்ஸ் பர்ஃபெக்ட் வில் சொல்லிட்டேன். 2வது எந்த சூழ்நிலை, அட்வர்ஸ் சிச்சுவேஷன்லையும் கர்த்தருக்காக நின்றவர்கள். அதாவது எந்த எதிர்மறையான சூழ்நிலையிலையும் கர்த்தருக்காக நின்றவர்கள். 3வது திரும்ப சொல்லலாமா ஒரு தடவை? எல்லோரும் எழுந்திரிச்சு நிற்கலாமே, 2 நிமிஷம் எழுந்திரிச்சு நிற்கலாம். தயவு செய்து எல்லோரும் எழுந்து நிற்கலாம். எல்லோரும் எழுந்து நிற்கலாம். யாரும் போகாதீங்க அங்கங்கே. இந்த வசனத்தை திரும்ப சொல்ல போகிறோம். தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதனால் பர்வதங்களே அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறீர். எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறீர்.
நீர் விடுவிக்காதே போனாலும் உமக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் செய்ய மாட்டோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், எதுவுமே இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என்ன இருக்கோ இல்லையோ அவர் இருக்கார்ல. ஆமென், ஆமென். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. எஸ்தர் சொன்னது போல, என்ன வந்தாலும் வரட்டும் ஆண்டவரே, செத்தாலும் சாகிறேன். பவுல் சொன்னது போல, சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் என் ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்து கொண்டே இருப்பேன், செய்து கொண்டே இருப்பேன். சொல்லுமா, ஆண்டவரே நான் செய்துக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஐயா நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர் 2 கரங்களையும் உயர்த்தினவர்களாய், 2 கரங்களையும் உயர்த்தினவர்களாய் ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே உம்முடைய பரிபூரண சித்தத்தை என்னுடைய இருதயம் கேட்கட்டும். ஆண்டவரே என்னுடைய விருப்பத்தெல்லாம் ஒரு பக்கம் நான் வச்சிடுறேன். ஆண்டவரே என் இருதயம் ரொம்ப ஈஸி கோயிங் தான் கேட்குது, ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே தான் இருக்க விரும்புது. இதெல்லாம் நான் ஒரு பக்கமாக வச்சிடுறேன். ஐயா ஆண்டவரே உம்முடைய இருதயத்தின் யோனத்தான் தாவீதுகிட்ட சொன்னான். சங்கீதம் 20:4க்கும் 1 சாமுவேல் 20:4க்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. சங்கீதம் 20:4 சொல்லுகிறது, அவர் உம்முடைய மன விருப்பத்தின்படியெல்லாம் உமக்கு தந்தருளி உம்முடைய ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி. ஆனால் 1 சாமுவேல் 20:4 சொல்லுகிறது, உம்முடைய மன விருப்பம் இன்னதென்று சொல்லும், அதன்படி நான் செய்கிறேன் என்று சொல்லி. ஆண்டவரே we take that later part, oh Lord. 2வது சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். உம்முடைய மன விருப்பம் இன்னதென்று சொல்லும். ஆண்டவரே எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்தோம், அப்போஸ்தலரை பார்த்தோம், பவுலை பார்த்தோம், சரித்திரத்தில் உள்ள தேவனுடைய மனிதர்களை பார்த்தோம். அட்வர்ஸ் சிச்சுவேஷன், வித்தியாசமான எதிர்மறை சூழ்நிலைகளை கூட என் ஆண்டவருக்காக நின்னாங்க. ஐயா ஊழியம் செய்தாங்க. லெட் கம் வாட் மே, எது வந்தால் தான் என்ன. ஆண்டவரே நாங்கள் உங்களுக்காக நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருக்காக நாங்கள் நிற்க உதவி செய்யுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரம் கடந்து போகும். உங்களுக்காக நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோமோ அது மாத்திரம் நிற்குமே. கர்த்தர் அப்படியே செய்வீராக. எஸ் மாஸ்டர். தூராகலா கதியா கல்லர் கரங்களை உயர்த்தி வரலாம். ஆண்டவரே என்னென்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, தகப்பனே என்ன ஒப்பு கொடுக்குறையா, என்னென்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். எல்லா காரியத்திலையும் உங்கள் முகத்தை பார்த்து கேட்க எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு ஆண்டவரே என்னுடைய விருப்பம்னு ஒன்று இருக்குது. ஆண்டவரே எல்லா காரியத்திலையும் எங்களுடைய சொந்த சுய விருப்பம்னு ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வச்சிடுறோம், எல்லாத்தையும் அப்படியே பிளாங்க் பண்ணிட்டு ஆண்டவரே உங்களை பார்க்க உதவி செய்யுங்க. எனக்கு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு நாங்கள் என்னுடைய விருப்பம் என்னுடைய விருப்பமாக இருக்கும். ஆனால் உம்முடைய விருப்பம் மேலான விருப்பமாக இருக்கும். ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் கிருபை தர முடியாது ஜெபிக்கிறேன். ஐயா என்ன வந்தாலும் நம்புவே, என்னை மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வே, எனது இயேசுவை அகல ஆல உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறை வாழ்ந்தார். மீட்பர் உதிர
கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கோ சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. தேசத்துக்காக செய்யப்படுகிற ஜெபத்தை தேவன் கேட்டருள வேண்டுமானால் சரி செய்யப்பட வேண்டிய காரியங்கள் சரி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த ராத்திரி வேளையில் ஒரு சின்ன கூட்டமாய் நம்முடைய சபைகளுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக பலி செலுத்துறதுக்காய் மாத்திரமல்ல, நம்முடைய சபைகளுக்காக, நம்முடைய மாவட்டத்திலே தமிழ்நாட்டிலே இருக்கிற நம்முடைய தேசத்தில் இருக்கிற சபைகளுக்காக ஆண்டவரே மனம் இறங்கும் ஆண்டவரே, சரி செய்யப்பட வேண்டிய காரியங்கள் சரி செய்யப்படும் ஆண்டவரே. எல்லாம் சாதகமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, அட்வர்ஸ் சிச்சுவேஷன்லையும் பாஸ்டர் சொன்னது போல உள்ளம் திறந்து, ஒருவேளை நம்ம அந்தரங்கத்தில் விரும்புகிற, உள்ளத்தின் ஆழத்தில் விரும்புகிற அந்த ஆட்சி வந்தாலும், நாம் உள்ளத்தில் எது வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, ஒருவேளை அவர்கள் நாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிற அவர்கள் வந்தாலும் கூட, அந்த அட்வர்ஸ் சிச்சுவேஷனில் இவர்கள் வந்தாலும் அவர்கள் வந்தாலும் யார் வந்தாலும் நமக்கு பரத்திலிருந்து ஜெயம் வரும். பரன் நம்மை காக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன்னு சொன்னோம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படேன்னு சொன்னோமே. எஸ்தர் சொன்னாங்களே, நான் செத்தாலும் சாகிறேன், சட்டத்தை மீறி ராஜாவுடைய சமூகத்துக்கு போகிறேன்னு. அப்படி நம்மை அர்ப்பணிக்கலாம்.